सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सतगुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश गोस्वामी भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम बाहुपदं स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। नमो नमो ओम विष्णुपदाय कृष्ण बस्ताय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधिनामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचरणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீபதியான சீதாராமுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமண யக்ஞத்தில் பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். பக்தர்களிடத்திலிருந்து தான் நாம் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். சில பேர் பகவத்கீதையெல்லாம் உபன்யாசம் கேட்டிருக்கேன். அவங்க அருவவாதிகள், மாயாவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் எல்லாம் மாயை அப்படின்றது தான் மாயாவாதிகள். அப்போது பகவானையே ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுவாங்க. எப்படி பகவான் இருப்பிடத்தையே மறுத்துடுவாங்க. எல்லாம் உனக்குள்ளே இருக்குது, பகவான் நீயே தான் பகவான் ஆகிடுவேன், நீயே கிருஷ்ணன் ஆகிடலாம், நீயே பகவான் ஆகிடலாம் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுறாங்க. பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணுறாங்க. உன்னை நீ உணர்ந்துட்டேன்னா, பர்ஃபெக்டாக பக்குவமாயிட்டேன்னா நீயே பகவான் ஆகிடலாம். அப்போ கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை? அதே சமயத்தில் பகவத்கீதை உள்ளபடியும் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், வைஷ்ணவர்கள் இல்லாதவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கக்கூடாது, பகவத்கீதை கேட்கக்கூடாது. அதனால் சில பேர் நம்ம இஸ்கானில் கூட பார்க்குறோம், வராங்க, சாண்டிங்லாம் பண்ணுறாங்க. தீட்சத்தவங்களே கூட சில பேர் அதுக்கு பிறகு மற்ற தேவதைகளுடைய புகழையும் பாடுறாங்க. அப்போ கிருஷ்ண மேலே நம்பிக்கை இல்லையா? மற்ற தேவருடைய புகழை பாட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க ஒரு பஜனை கோஷ்டி நடத்துகிறாங்க. அந்த பஜனை கோஷ்டி நடத்துறதுனால ஒரு சன்மானம், ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த பணத்துக்காக மற்ற தேவதைகளுடைய புகழை பாடுகிறார்கள். ஆனால் அவங்க கையிலே பார்த்தா சாண்டிங் பேக் இருக்குது, ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பஜனை கோஷ்டி வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் பார்த்தா சிறு தேவதைகள் வழிபாடு. ஒரு மாமி பார்த்தா தீட்சை எடுத்தவங்க, அவங்க பார்த்தா எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா ராதா கல்யாணம் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அதான் சொல்கிறேனே, மற்ற தேவதைகளை பற்றி பாடுற பாடலெல்லாம் கூட சேர்ந்து பாடுறாங்க. பிரயோஜனம் என்ன? ஒரு குருவை ஆசிரித்தும் மற்ற சிறுதேவதைகள் வழிபாடுகள், மற்ற சிறுதேவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தால் அப்போ உண்மையான வைஷ்ணவ அப்போ என்ன சொல்லி நாம் இந்த தீட்சை வாங்கணும், எந்த கண்ட்ரோலில் இருக்கணும்னு நாம் வாங்கணும். எது கிடைக்குதோ அதை நம்ம அனுபவிச்சிடலாமா? அதாவது உனக்கு புரிஞ்சுக்கணும், உண்மையான பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் தான் பிரபுபாதா அதனால தான் கண்டிக்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறார்.
வைஷ்ணவர்கள் அல்லாத மாயாவாதிகளிடத்துலையும் அருவவாதிகளிடத்துலையும் போய் பகவத்கீதை கேட்டால் அவள் வந்து என்னென்னா பகவானை பற்றி உருகி உருகி பேசுவாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே என்னென்னா அதை எல்லாம் பிரம்மத்தில் கலந்து விடுகிறது. அந்த அவதாரங்களை எங்கே போய் கலந்தது தான்? பிரம்மத்தில் போய் கலந்து விடுகிறது, காற்றோட காற்றா, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ உருகி அந்த கிருஷ்ணனை பற்றி ராமரை பற்றி பேசுனதெல்லாம் பொய் இல்லையா? உன்னுடைய பக்தி வேஷமாக தான் போகும். அருவவாதிகளுடைய பக்தி, அவர்களால் பக்தி சுவைக்க முடியாது. பக்தியை பற்றி உருகி பேசுவாங்க. ஏன்னா பக்தியினால தான் ஞானம் உண்டாகும், ஞானத்தினால்தான் உங்களுக்கு மோட்சம் உண்டாகும். அப்போது பக்தியை விட ஞானத்தை வசதியாக நினைக்கிறாங்க, மோட்சத்தை வசதியாக நினைக்கிறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மோட்சத்தை வந்து ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. பக்திக்கு தான் ஃபஸ்ட்டு முதலிடம் கொடுப்பாங்க, பகவானுடைய சேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையான விஷயம் சொல்கிறேன். சில பேருக்கு நான் சொல்கிறது குத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மையை யதார்த்தமாக நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பகவத்கீதைக்கு உபன்யாசம் பண்ணுறார், கிருஷ்ணகானா சபையில் நான் போய் கேட்டேன், பேரெலாம் சொல்ல விரும்பலை. அவர் அந்த ஆதிசங்கரர் வழியில் வர்றார். அவரை பற்றி கர்மாவை பற்றி நல்லா கரைச்சி குடிக்கிறார். ஆனால் பக்தி விஷயமாக இருக்கக்கூடிய பக்கமாக அந்த கர்மாவில் வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான் முக்கியம். அந்த கர்மயோகத்தை பற்றி சொல்கிறாரு பகவத்கீதையில். அப்புறமா ஞான யோகத்தில் நேரத்தில் பார்த்தா பக்திமயமாக சொல்ல வேண்டிய இடத்துலையும் கர்மாவை பற்றி தான் சொல்கிறார். எந்த கர்மாவை விடக்கூடாது அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மாக்களை எதுவும் விடக்கூடாது, அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். பெரியவாலாம் சொல்லியிருக்காங்க, இதை படிக்கணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கர்மாக்களை பற்றி, இந்த கர்மா இப்படி அனுஷ்டானம் பண்ணணும், இவ்வளோ ஆச்சாரத்தோடு அனுஷ்டானம் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பகவத்கீதைக்கு அந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தா அந்த கர்மாக்களை செய்தால் தான் பிரம்மதேவர் பலன் கொடுப்பார் அப்படின்னு. அதாவது அந்த கர்மாவிலிருந்து அந்த கர்மா வந்து அதான் சொல்கிறேன், மெட்டீரியல், பௌதிகமானது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்கு உள்ள களங்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த கர்மாவை கர்ம யோகமாக மாற்றுறது தான் பகவத் அர்ப்பணமாக பண்ணுறது. அந்த பகவானத்தில் அர்ப்பணம் பண்ணுறதை பற்றி பேசவே மாட்டார். இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும், அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும், இந்த சடங்குகளை கடைப்பிடிக்கணும், இந்த சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும், இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கார் அவர். அப்புறமா நம்ம இதே உண்மையான ஒரு வைஷ்ணவரிடத்தில் பகவத்கீதை கேட்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் பகவத்கீதை அப்படின்னா அவர்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு. ஏன்னா பெரிய பண்டிதர், பெரிய புலமை பெற்றவர், பகவத்கீதைலாம் கரைச்சி குடிச்சிடார், ஸ்லோகம்லாம் அப்படியே படப்படன்னு ஸ்லோகங்களை அப்படியே வேதங்கள் அந்த வேதங்களில் எதா வாயுமா நிபூதா நிஜாந்த், அது இந்த வேதங்கள் உள்ள ஸ்லோகங்கள்லாம் அவர் வேதங்களை அப்படியே கக்கறார். அவர் வேதத்தை என்ன பண்ணவர், பின்ன வேதங்களை பேசாமல் இருப்பாரா? அது உபன்யாசங்களை வேதங்களை பார்த்தா அப்படி பிச்சு ஓதுறாரு, உபநிஷத்துங்களை பிச்சு ஓதுறாரு. அப்போ அந்த கர்மகாண்டங்களுக்கு தேவையான அதுக்கு தேவையான கோட் பண்ணுற அதுக்கு அந்த பகவத்கீதையில் அந்த கர்மயோகத்துக்கு தேவையான கோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் எல்லா சாஸ்திரங்கள்லேருந்தும் கலரி எடுத்து அந்த மீமாம்ச சாஸ்திரத்தை எடுத்து என்னென்ன புட்டு படிக்கிறார். அப்போ அவர்கள் வந்து என்னென்னா கட்சியில் ஒன்றுமே புரியல சொல்லப்போனால். அவர் அதை சொல்லி இதை சொல்லி என்னென்ன பண்ணி குழப்பிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா நல்ல பண்டிதர்ப்பா, பெரிய விஷயம் தெரிஞ்சவர்ப்பா, நல்ல வேதங்கள்லாம் கரைச்சி வச்சுருக்கார். ஆனால் கட்சியில் வரையும் பக்தியை பற்றி பேசலை. ஆனால் பிரபுபாதனுடைய பகவத்கீதை படித்து பாருங்கள், உண்மையான கர்ம யோகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பக்தி இல்லாதவர்கள் வாக்கில் பகவத்கீதையை பாகவத உபன்யாசம் கேட்டால் அப்போதுக்கு மனோரஞ்சகமாக இருந்தால் கூட அவர்கள் எளிமையாக சொல்கிறாங்களோ கடினமாக சொல்கிறாங்களோ, இல்லை தங்களுடைய புலம்பல்களான நல்லா ஃபுல்லாக ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்களோ, ஆனால் பக்தி இல்லாதவர்கள் வாக்களை கேட்டால் உண்மையிலே கிருஷ்ணனை பரம்பொருளாக முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க, பகவான் தான் பரபிரம்மன்னு சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷத்தில் அடுத்தது வந்து சிவன் பரபிரம்மம், விநாயகரை பரபிரம்மம், வேறு தெய்வத்தை டக்குன்னு பரபிரமாக சொல்லுவாங்க. என்னங்க இது போல் இப்போ தானே நீங்கள் கிருஷ்ணனை பரம்பொருளாக சொன்னீங்க, இப்போ மாற்றி சொல்கிறீங்க. அப்போ அப்படின்னு சொன்னால் இல்லை எல்லாமே ஒன்று தான்.
கிருஷ்ணனும் ஒன்று தான், சிவன் எல்லாமே பார்த்தா ஒன்று தான். நம்ம எப்படி எந்த உருவத்தில் வழிபடுறோமோ அந்த உருவத்தில் பகவான் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறோம். ஆனால் அதுவும் பரபிரம்மம் தான், இதுவும் பரபிரம்மம் தான். எப்படி 10 பரபிரம்மம் இருக்கும்? அப்போ 39 கோடி தேவர்கள் இருக்காங்க, 39 கோடி தேவரெல்லாம் பரபிரம்மமா? அப்போது காங்ஷந்த கர்மணம் சித்தி யஜந்து இஹ தேவதா அவர்களெல்லாம் அல்பமேதசாக, அப்படி சிறு தேவதை வழிபாடு பண்ணுறவர்களே அல்பமேத சிறுமதி படைத்தவர்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் பகவானை வழிபடுறவங்க யாருன்னா மகாத்மானஸ்து மாம் பார்த்தா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அவர்களெல்லாம் மகாத்மாக்கள் அல்லவா? வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகவானை வழிபடுறவங்கள மகாத்மாக்கள் பரமம்சர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் இவர்களெல்லாம் பார்த்தா அவர்கள தான் சாதுக்கள்னு சொல்கிறாரு. இவரெல்லாம் சிறுமதி படைத்தவர்கள், சிறுதேவதை வழிபடுபவர்கள் என்று சொல்கிறார் இதே கீதையில். அப்போது தப்பாக இவர்கள் உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் கேட்டு ஒரு ஞான யோகத்தை சொல்லும்போது வரட்டு வேதாந்தம், பகவானை கிட்ட சேகலை. அப்படிப்பட்ட வரட்டு வேதாந்தத்தை பகவத்கீதைன்னு சொன்னார். நானும் கேட்டு வந்தேன், ஏன்னா எனக்கு அப்போல்லாம் இதை பற்றி தெரியாது. ஏன்னா நல்லா படிச்சிருக்காரு, ஸ்லோகங்கள் அப்படியே சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அப்படியே மனப்படமாக அப்படியே அடிச்சு விடுறாரு. அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம், அந்த வேதாந்த சார் இந்த ஸ்லோகம். அப்போ பார்த்தா இந்த ராமண மகர்ஷி உள்ளது 40 அதை பற்றிலாம் சொல்கிறாரு. அப்புறமா உபநிஷதங்களை பற்றிலாம் சொல்கிறார், ஸ்லோகம்லாம் மனப்படமாக சொல்கிறாரு. இவர் பெரிய விஷயம் தெரிஞ்சவர். அப்போ அவர் வாக்கில் தான் பகவத்கீதை கேட்கணுன்ட்டு கேட்டேன். ஆக மொத்தம் பகவானை ஏற்றுக்கல, பக்கமாக பகவானுடைய பெருமைகள் பகவத்கீதைன்னே பேர். இது பகவானால் இறைவனால் உபதேசிக்கப்பட்ட கீதை. அவன் பக்கமாக பகவானுடைய பரத்துவம் அங்கங்கே நிஷ்கர்ஷனம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் தள்ளிட்டு கர்மானா கர்மா பற்றி, ஞானம்னா வரட்டு வேதாந்த பற்றி, பக்தினா பக்தின்றதுன்னா பக்தின்றது வேணும், ஆனால் முக்திக்காக. அப்போ பக்தின்றது ஒரு படிக்கட்டு மாதிரி. பக்தின்றது தான் தேவையான பக்தியை எடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நம்மளுக்கு ஞானம்தான் முக்கியம், அதுதான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு கற்பனையாக. ஞானம் கூட பக்தி இல்லைன்னா மோட்சத்தை சித்திக்காது. நான் சொல்ல பாகவதத்தில் சொல்கிறார், நைஷ்கர்மியம் அச்சுத பாபவர்ஜிதம் ந சோபதே ஞான அமலம் நிரஞ்சனம். அப்படிப்பட்ட தூய ஞானம் கூட பகவத் பக்தி இல்லைன்னா சோபிக்காது. நைஷ்கர்மியம், அவன் சந்நியாசமே வாங்கினவனா இருந்தாலும் அவனுடைய ஞானமானது பக்தி இல்லாமல் சோபிக்காது. ஞானத்தை விட வசதி பக்தி. ஆனால் இவர்கள் அத்வைதிகள் இதுபோல் இது பண்ணுறவங்க ஞானம்தான் வசத்தின்னுவாங்க. பக்தி ஒரு படிக்கட்டு, அவ்வளோதான். ஆனால் பக்தி இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தா பக்தியில் அப்படியே கிருஷ்ண பிரேமையில் அப்படியே உருகி சொல்லுவாங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. கடைசியில் என்ன, அருவமும் உருவமும் ஒன்று தான், முண்டி போச்சு, சப்புன்னு போயிடுச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ நேரம் நீ கிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து பேசுறதெல்லாம் நீ போட்ட வேஷம்னு ஆகிப்போச்சு பத்தியா. அந்த பக்தின்றது ஒரு வேஷமாக்கிடக்கூடாது. அந்த பக்தி கிருஷ்ணன் சத்தியம்னு நிரூபணம் பண்ணணும். சத்தியம்னு நீ என்ன நிரூபணம் பண்ணுறது, சாஸ்திரமே நிரூபணம் பண்ணியிருக்கு. அது நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். அவளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாமே பிரம்மம் பிரம்மம் பிரம்மம், அந்த பிரம்மத்தில் போய் கலந்துடுது. பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணால் அப்போ பிரம்மத்தில் போய் கலந்துட்டானோ. இவர்கள் பக்தர்கள் இத்தனைக்கும் இவர்கள் வாக்கெலாம் நம்ம பாகவதம் கேட்குறோம். எத்தனை பேர்கள் நம்ம பாகவதம் கேட்டு ஏமாந்தோம் தெரியுமா? ஆக்சுவலாக பகவானே அருவமாக்கிடுவாங்க. அவள்தான் அவன் அப்படியே மறைஞ்சிட்டான், காத்தா மறைஞ்சிட்டான். நம்ம வேதாந்த விசாரம் தான் பண்ணோம் சன்னியாசிகள். இப்படி தான் சைதன்ய மகாபிரபுவும் சொன்னாங்க. அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறத கிண்டல் பண்ணாங்க. அவர் வேதாந்த விசாரம் பண்ண வேண்டியிருக்கா சன்னியாசி, ஏன் இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், வேதாந்த விசாரம் பண்ணுற அளவுக்கு உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு என் குருநாதர் சொல்லி, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கோ அவள் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை பிடிச்சிருந்தாராம் சைதன்ய மகாபிரபு. அப்படி சார்வபௌம பட்டாச்சாரியர் இடத்துல அப்படி சொல்கிறார். சார்வபௌம பட்டாச்சாரியா ஸ்வயம் பிரகாசன் சரஸ்வதி யாருக்குள்ளே சொல்கிறார் அங்கே காசியில். அப்புறம் பார்த்தா தான் அப்புறமா பக்தர்லாம் மாறிடுறாங்க. அவர் என்னென்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை எடுத்து சொல்லும்பொழுது
அந்த பிரம்மசூத்திரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் சொல்கிறது பார்த்தா, பாஷ்யம் பார்த்தா, இவருடைய கொள்கையை திணிக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாக இப்போ சொல்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு கம்முன்னு கேட்குறாரு. ஏன் கேட்டு அப்புறமா சொல்கிறாரு, ஏங்க இது மாதிரி, ஆனால் எனக்கு பிரம்மசூத்திரம் புரியுது, ஆனால் நீங்கள் சொல்கிற வியாக்கியானம் தான் எனக்கு புரியல. ஏன்னா அந்த பிரம்மசூத்திரத்தை தொடாமல் பேசுகிறீங்களே நீங்கள். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான் பாகவதம், வியாசர். அதனால தான் ஜென்மாத்தியஸ் என்ற முதல் பதமே பிரம்மசூத்திரத்துலேருந்து எடுக்கிறாரு. அப்படின்னு நான் அர்த்தம். பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியானமாக தான் இந்த பாகவதத்தை தொடங்குறேன் அப்படின்ட்டு ஜென்மாத்தியஸ் என்ற முதல் ஸ்லோகம் வச்சுருக்காரு. பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரம். அது முதல் சூத்திரம் அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, ரெண்டாவது ஜென்மாத்தியஸ்யதக அப்படின்னு சொல்லிய பிறகு கூட அதுக்கு வியாக்கியானமாக பாகவதம் எழுதியிருக்குன்னு சொல்லும்போது கூட அந்த வியாக்கியானம் தான் ஜென்மாத்தியஸ்ய எதகன்னு அங்கே சூத்திரத்தில் நிறுத்திட்டாரு. இங்கே வந்து எதக இதரதஸ்சா அர்த்தேஷா அபிக்னேஸ்வராட்டுன்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறாரு வியாசர். அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் வேறு மாதிரி அது வியாக்கியானம் பண்ணி குழப்பி விட்டாங்க. இது மாதிரி பக்தர்கள் மாதிரி வராங்க இவங்களாம். அவன் பார்த்தா பக்தியை அப்படியே நிராகரிச்சுட்டு இவங்க இந்த ஞானம், இந்த அத்வைதம், அருவம், இந்த பிரம்மஜோதி, பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி ஏதோ பூசி மொழி விடுறாங்க. ஆக மொத்தம் நாங்கள் கிருஷ்ணனை ஏற்றுக்க மாட்டோம். கிருஷ்ணன் தான் ஹீரோ பகவத்கீதைக்கு, பாகவதத்துக்கு. கிருஷ்ணன் தான் பரத்துவம். கிருஷ்ணனை அடையத்துக்காக தான் எல்லா வழிகளும் வாசுதேவ பராகதிகி அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருந்தாலும், ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்சியில் அருவத்தில் கொண்டு போய் முடிச்சுடுவாங்க. ஆனால் இப்போ கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ண நாமத்தை கூட சொல்லுவாங்க, நாம கீர்த்தனம் பண்ணுவாங்க, பகவானை பற்றி பெருமையாக பேசுவாங்க, எல்லாம் பேசி பூசி மொழிடுவாங்க கட்சியில். இவர்களிடத்தில் நம்ம பாகவதம் கேட்டால் சர்வநாசக அப்படின்ட்டு சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். அவைஷ்ணவ முகே, அது என்ன ஸ்லோகம், அது பிரபுபாதா சொல்லுவார். அவர்கள் வாக்கில் கேட்டால் சர்வநாசக. சர்வநாசன்னா பகவான் நம்ம அடையவே முடியாது. இவங்க வாக்கில் நம்ம பக்தி பருகணும். இவங்க வாக்கில் நம்ம வந்து பாகவதம் கேட்டோம்னா, இவங்க வாக்கில் பகவத்கீதை கேட்டோம்னா நிச்சயமாக சர்வநாசக அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரெல்லாம் என்ன தான் உருகி சொன்னாலும் கிருஷ்ணனை பற்றி, இவர்கள் நிறைய உபன்யாசங்கள் இன்றைக்கி அவர்கள் அப்படியேப்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கி உபன்யாசம் பண்ணுறாங்க நிறைய. அது மாதிரி உபன்யாசங்களை கேட்டால் நிச்சயமாக பகவான் நமக்கு கிடைக்க மாட்டான். உண்மையான ஒரு குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் தான் நம்ம பகவான் அடைய முடியும். பகவான் நம்ம காட்சி அளிப்போம், சாட்சாத்காரம் ஆகும். ஏன்னா சரியான முறை, ஒரு தங்கம் எடுக்கிறவன் அது முறை பிரகாரம் தங்கம் எடுக்கிறவன் தான் அதை அழகாக எடுத்து என்ன பண்ணுவான், அது களிம்புகள்லாம் நீக்கி அதை சொக்கத்தங்கமாக அதை உருவாக்கி அது பிறகு ஆபரணங்களை செய்வதற்கு அவன் தயார் பண்ணி கொடுப்பான் தங்கத்தை. அப்படியே மண்ணோடு அந்த தங்கத்தை சுரங்க பாத்திலேருந்து எடுத்து அப்படியே கொடுத்தா தங்கலாம் நம்ம ஏதாவது ஆபரணம் செய்து முடியுமா? செய்ய முடியாது. அதை பக்குவமாக அதில் உள்ள களிம்புகள்லாம் நீக்கி அந்த பொண்ணாக இருக்கிறது நல்லா உருக்கி அது தங்கமாக சொக்கத்தங்கமாக மாற்றி, அது எத்தனை கேரட் தங்கமாக மாற்றி அது நகைக்கு தேவையான நகைக்கு செய்ய தகுந்த மாதிரி அவன் பக்குவம் பண்ணி கொடுத்தான்னா அதுக்கு பிறகு நம்ம எந்த ஆபரணம் வேணால் செய்துக்கலாம் இல்லையா? அப்புறம் சொக்கத்தங்கமாக கொடுக்கணும் இல்லையா? 24 கேரட் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அதை வந்து கூட செம்பு கலந்து அது எப்படி ஆபரணம் செய்தோம், அது அப்புறமா அது அடுத்து இன்னொருத்தருடைய ப்ராசஸ் அது செய்து அவங்க அப்போ கொள்ள இடத்துல கொடுத்தா அவங்க பாட்டுக்கு அழகான நகைகள் கொடுப்பான். ஆனால் அந்த சுரங்கத்துலேருந்து எடுத்து அதை சொக்கத்தங்கமாக கொடுக்கணுமே, அது கொடுக்கறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது இல்லையா? அந்த முறையறிஞ்சு பொண்ணு எடுப்பவன். அது மாதிரி தான் இந்த வைஷ்ணவ பகவானை எப்படி நெருங்கணும், எப்படி பக்தி பண்ணணும்னு ஒரு குரு மூலமாக, ஒரு வைஷ்ணவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு உள்ளே இறங்கினா தான் பகவானை நாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் பஜனை பண்ணுறாங்க வயிற்று பாட்டுக்கு, ஏதோ சன்மானத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பஜனை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா இதே இஸ்கானில் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தா சாண்டிங் பண்ணுறாங்க, ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தா என்னென்னா பணத்துக்காக சிறு தேவதைகளுடைய புகழை பாடுகிறார்கள். அவங்க ஒரு பஜனை கோஷ்டி வச்சு நடத்தின்னு சிறு தேவதைகள் புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பெண்கள்லாம். ஏன்னா பணம் கிடைக்குதே அதுக்காக.
அப்போ பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது பகவானே ஏமாத்துற வேலை இல்லை இது. நான் சிறு தேவதை புகழையும் பாடுவேன் பணத்துக்காக, உன் நாமத்தையும் சொல்லுவேன். இதுதான் சீட்டிங். இது பகவானை ஏமாத்தலை, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. அப்போது பகவான் உனக்கு குழப்பத்தை கொடுப்பான், அடிகளை கொடுப்பான், சந்தோஷத்தை கெடுப்பான், சோதனைகள் வரதான் வரும். பகவானுக்கு தேவை நேர்மை, ஆர்ஜவம். அந்த உண்மையாக பக்தி பண்ணு, அதுதான் பகவான் கேட்குறான். இந்த போலி பக்திலாம் பண்ணாத. மற்ற தேவதையிலையும் புகழ்ந்துட்டு அப்புறம் வந்து மற்ற அதுலேயும் கை வச்சுட்டு இதுலேயும் பண்ணக்கூடாது. உன்னால் பக்திக்கு வரவே முடியாது. ஈவன் தீட்சை எடுத்தவங்களே அது மாதிரி இந்த சிறு தேவதை புகழ் பாடிட்டு கூட சேர்ந்து பாடுறாங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அவங்க தீட்சை எடுத்தவங்க ஒரு மாத்தாச்சு. ஏன்னா அந்த பகவான் மேலே நம்பிக்கை இல்லையா, காப்பாற்ற மாட்டான் நான் பகவான். அப்புறம் எதுக்கு மற்ற தேவதைகளை வழிபடணும்? நம்ம என்ன சொல்லி தீட்சை வாங்கணும்? இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் தோன்றித்தனமாக எந்த தேவதைகளோனா வழிபடுறது, எந்த தேவதைகள் புகழோனா பாடிங்கிறது. அப்போ நான் ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படியாப்பட்டவர்களாம் நேரில் பார்க்குறேன், அதுதான் சொல்கிறேனே. ஆனால் பிரபுபாதா என்ன சொல்கிறார்? கண்டிஷனாக சொல்கிறார், நோ, அவர்கள் வைஷ்ணவர்களே கிடையாது, அவைஷ்ணவர்கள். அவங்களாம் வைஷ்ணவர் மேலே வேஷம் போட்டுருக்காங்க. வைஷ்ணவனா மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அடிக்கிறார் இதை தேடி பிரபுபாதா. சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம். ஏகம்ன்றது என்னன்னா ஒன்று, என்னை மட்டுமே சரணாகதி அடைந்தவர்கள் அவர்கள்தான் உண்மையான பக்தர்கள். அவ இவ்வளவும் கேட்டுட்டோம். விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்ற கதையாக எவ்வளோ. அப்போ பிரபுபாதனுடைய விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னால் இவர்களுக்கு கேட்டும் பிரயோஜனமே இல்லை. சர்வநாசகா. நல்ல பால் லேக்டேஜ் நல்ல இனிப்பான பால் நல்லதாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் ஒரு துளி விஷத்தை கலந்துட்டா போது தெரியாது. ஆனால் அந்த பால் யார் சாப்பிட்டாலும் அது என்ன பண்ணிடும்? மரணத்தில் கொண்டு போய் விட்டுடும். சர்வோச்சிஷ்ட அப்படின்ட்டு பதம் இருக்குது, பத்ம புராணத்தில் சொல்லப்படுது. அவைஷ்ணவ முகத்தில் கேட்குறது சர்வோச்சிஷ்டம் போல. உண்மையான பக்தர்கள் வாக்கில் தான் பாகவதமும் பகவத்கீதையும் ராமாயணமும் கேட்க வேண்டும். அபக்தர்களாகிய அவர்கள் பக்தர்கள் போல வேஷம் போட்டுக்கிண்டு சன்மானத்துக்காக பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவாதிகள் எல்லாம் மாயை, பகவானும் மாயை அவங்களுக்கு. ஆமாம், அவனும் மாயை மறைஞ்சிட்றான், ஏதோ தோன்றுறான் உடனே மறைஞ்சிட்றான். எல்லாம் பரபிரம்மத்திலேருந்து வந்தது. அந்த பரபிரம்மம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. பரபிரம்மன் இன்னதுன்னு என்று சுட்டி காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பரபிரம்மத்தை பற்றி. இது உபநிஷத்துக்கள் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களால் பரபிரம்மத்தை கூட காட்ட முடியல. அந்த பரபிரம்மத்தை பற்றி என்னன்னா உன்னுடைய புலன்களாக தான் எட்டுச்சுன்னா அது பரபிரம்மமாக இருக்காது. உண்மை தான், சரி. உன் புலங்களுக்கு அடிமையாயிடுச்சு, அது எதுக்கும் பிடிப்படாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பரபிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு உபநிஷத் சொல்லி. ஓகே, ஆனால் அதுதான் முடிவுன்னு இவங்க வந்துட்டாங்க பாருங்கள். கன்க்ளூஷன் அது கிடையாது. அந்த பரபிரம்மன் சொல்கிற அந்த பிரம்மஜோதிக்கு மேலே பகவான் இருக்கிறான், அங்கே வரணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த அருவத்தை அந்த பரபிரம்மத்தை பகவானுக்கு கீழே வச்சுடுவாங்க. பகவானுக்கு மேலே வச்சுடுவாங்க. அந்த பரபிரம்மன்றது பகவான் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. ப்ரொசீஜர் எப்படி வருது? ஃபஸ்ட்டு பரபிரம்மஸ்வரூபம் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கார். அப்போ எல்லார் ஹிருதயத்துலேயும் பரமாத்மாவாக வியாபிச்சிருக்கார். அவர் பகவான் தன்னுடைய லோகத்தில் பகவானாக இருக்கிறார். அழகாக சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்னும் போது அது எப்படி புரிஞ்சிக்கணும்? அது பிரபுபாதா வியாக்கியானம் படித்தா தான் நம்மளுக்கு புரியும். இவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஒன்று தான், பரபிரம்மம் ஒன்று தான், பரமாத்மா பகவான் எல்லாம் ஒன்று தான். அதுதான் சப்தம் தான் வேறு. அப்போ நான் கூட இவர்களை பின்பற்றி நானும் கூட அப்படி சொல்லியிருக்கேன். என் முட்டாள்தனம். ஏன்னா இவர்களுடைய இந்த ஸ்லோகம் வர்ஷிக்கிறது, இந்த பாண்டித்யம், இந்த பிராமண தன்மை இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாம் வேஷத்தை பார்த்து ஏமாந்தது தான். நானும் இவர்கள் பின்னாடி போய் இவர்கள் உபன்யாசங்களை கேட்டு அப்படி தான் போல இருக்குது,
அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படின்னா 3 பதங்களை வந்து வியாசர் பிரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 பதங்கள் ஒரே அர்த்தத்தை குறிக்குதுன்னா அது ஏன் அப்படி பிரித்து சொல்லணும்? அப்போ பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இருந்து பிரம்மன்னா என்ன? ஹிரண்யகர்ப்ப உபாசகர்கள் கடைப்பிடிக்கிறதுன்னு அதாவது யோகிகள் வந்து ஹிருதயத்தில் பரமாத்மா தியானிக்கிறாங்க. பரபிரம்மமாக எங்கும் வியாபிச்சிருக்க ஞானிகள் யூகிக்கிறாங்க. ஆனால் பகவானாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அப்போ இதில் உள்ள தாரதமியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்துவத்தில் எல்லாம் ஒன்று தான், ஆனால் பரத்துவத்தில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். படிப்படியாக அது ஒரு குரு மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பக்குவமாக பிரம்மம்னா என்ன, பரமாத்மா நிலை என்ன, பரபிரம்ம நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன அப்படின்னு பக்குவமாக ஒரு வைஷ்ணவர்கள் முகத்தில் கேட்டால் தான் நம்மளுக்கு புரியும். இவர்கள்லாம் வந்தோடனே எல்லாம் பரபிரம்மம் தான், எல்லாம் பகவான் தான், அதுதான் என்ன வேணாலும் சொல்லிடுறது. அதனால் வந்து இது மாதிரி நம் பக்தரிடத்தில் கூட இந்த போலித்தன்மையை பார்க்குறேன். தீட்சை வாங்கின பக்தரிடத்தில் கூட இந்த போலித்தன்மையை பார்க்குறேன், போலி பக்தியை பார்க்குறேன். அதே அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? வெளியில் 1000 உபன்யாசர்கள் இருக்காங்க. அந்த 1000 உபன்யாசர்களும் உண்மையான பக்தர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பணத்துக்காக உபன்யாசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் கிருஷ்ணனை நம்பாமல் கிருஷ்ணன் மேலே பொறாமை கொண்டு அசூயை கொண்டவர்களை அனசூய வகா. அனசூயை யார்? பகவானை வந்து ஏன் அசூயை என்ன அசூயை அப்படின்னா பகவானை இறைவனாக கிருஷ்ணரை இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள்லாம். அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, சிவன் இல்லாட்டி வேறு ஐயப்பா இல்லாட்டி வேறு மற்ற தெய்வம் சிறு தேவதைகள் யார் அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள தான் பரபிரம்மமாக அவங்க ஏற்றுப்பாங்க. அப்போ எதுக்கு நீ அந்த தேவதையை பற்றி பெருமை பேசுகிற? அந்த தேவதை புராணத்துன்னு பேசணும். அப்போ எதுக்கு பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணுற? பகவத்கீதைக்கு எதுக்கு அந்த தேவதையை வந்து இங்கே வந்து பரபிரம்மா நிரூபணம் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ இங்கே கிருஷ்ணனுடைய பரத்துவம் என்ன வருது? அப்போ கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் பொய்யா? உனக்கு பிடிச்சிக்குது அந்த தேவதைன்னா அந்த தேவதையுடைய பரத்துவத்தை நீ சொல்ல வந்தவனா அப்படின்னா அந்த தேவதையினுடைய புராணம் பற்றிலாம் பேசிடணும். நீ வந்து பகவத்கீதைக்கு வியாக்கியானம், பாகவதத்துக்கு வியாக்கியானம், ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து பரபிரம்மா சொல்கிறேன். அப்புறமா ராமரும் கிருஷ்ணரும் ஒன்றுமே இல்லையா? அதான் சொல்கிறேன். எதுக்குன்னா இப்போ நான் இதெல்லாம் இவ்வளோத்தால ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே புரியும். நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. கடைசியில் எல்லாமே பிரம்மன்வாங்க. தவறாக வழி நடத்துதல் இதுதான், தவறாக வழிகாட்டுதல். இது மாதிரி ஆசாமிகள் இடத்துல தயவு செய்து சொல்கிறேன், பாகவதம் கேட்காதீர்கள். இப்போவும் நடக்குது, இனிமேல் நடந்துன்னு இருக்கோம். இது மாதிரி ஆசாமிகள் என்ன தான் இவங்க எங்கள் குருநாதர் வந்து சொல்லி கொடுத்தாரு, அவங்க குருநாதரும் அத்வைதிகள் தான். அதாவது என்னென்னா இறைவனுக்கு உருவம் இல்லை, இவ்வளோ தான் இவங்களுக்கு இவங்களாம் இறைவன் அற்றவர்கள். இவங்களாம் கடவுள்னு போய் ஒன்று கும்பிட மாட்டாங்க. திடீர்னு மற்ற தேவதைகள் பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு கிருஷ்ணன் பேரை சொல்லுவாங்க, டக்குன்னு ராமன் சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, ஐயப்பண்ணுவாங்க, முருகர்னுவாங்க, டக்குன்னு இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாங்க, டக்குன்னு அல்லான்னுவாங்க. அது இவங்க எது நம்மளுக்கு இவங்களுக்கு காரியம் ஆகிறதுக்காக எந்த தேவதையும் வழிபட தயார். இது மாதிரி ஆசாமிகள் இடத்துல போய் நம்ம பாகவதமும் எதுவுமே கேட்கக்கூடாது. சில பேர் வந்து மற்ற மதங்களில் போக மாட்டாங்க, ஆனால் சிறு தேவதைகள் பற்றி உயர்த்தி பேசுவாங்க. அது மாதிரி உபன்யாசர்கள் இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி உபன்யாசங்கள் சப்தாகத்தில் பார்த்தா நிறைய அத்வைதிகள் தான். அதாவது என்னென்னா மாயாவாதிகள், அத்வைதிகள். அதாவது இறைவனுக்கு உருவம் எல்லாமே வந்து பிரம்மம், ஆமாம் பகவான் கிடையாது அப்படின்னா பகவானும் பிரம்மன் தான், பிரம்மத்தில் கலந்துடலாம். இப்போ பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், பிரம்மத்துக்கு இருப்பிடம் நான் தான்டா அப்படின்ட்டு பகவான் கீதை தெளிவாக சொல்லியிருக்கான். பரமாத்மா என்னுடைய அம்சம், எல்லாரும் அகம் ஹிருதி சன்னிவேஷ்டம், ஒரு ஹிருதயத்தில் நான் தான் பரமாத்மா வியாபிச்சிருக்குன்னு பகவானே சொல்கிறான் கிருஷ்ணன். அப்போ எல்லாத்துக்கும் மேலே யார்? நான் அந்த பிரம்மபூதா பிரசன்னாத்மா என்ன சோச்சு தான். அதுக்கு மேலே மத்பக்தியும் லபதே பராம், அந்த பிரம்மபூத நிலையை அடைஞ்சவங்களுக்கும் யார் சுகாச்சாரம் போன்றவங்களுக்கு மத்பக்திக்கு வராமல் பத்தியா அப்படின்னா அந்த பிரம்மபூத நிலையை விட வசந்த நிலை பக்தி நிலையை அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக காண்பிக்கிறாரு பாகவதத்தில். ஆனால் அதையும் மறுத்துட்டு
இவன் ஒரு முட்டாள் சொல்கிறாரு, ஒரு முட்டாள் உபன்யாசகர் சொல்கிறாரு, பிரம்மத்தில் அதாவது யார் சுகாச்சாரியர் வந்து நிர்குண பிரம்மத்திலேருந்து சகுண பிரம்மத்துக்கு இறங்கி வந்து சொன்னாராம், இறங்கிட்டாராம், இறங்கி வந்து பாகவதத்தை சொன்னாராம். அது ஒரு முட்டாள் உபன்யாசகர் ஒருத்தர் சொல்கிறார். இவரை முட்டாள் சொல்கிறது வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆக்ஷிப்த மதிகி பகவானுடைய குணங்களால் இத்தம் பூத குணோஹரிகி பகவானுடைய குணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு சித்தத்தை அபகரிக்கப்பட்டு அந்த லீலைகளில் மயங்கி அந்த சுகாச்சாரியர் இந்த பாகவதம் சொன்னாரா, இல்லை நிர்குண பிரம்மத்தில் நைர்குண்யோபினிஷ்டோ பரிஷ்டுதோபி உண்மைதான், நைர்குணத்தில் இருந்து ஆனால் பார்த்தா நான் இறங்கிட்டேன்னு சொல்லலை. அங்கே எங்கேயுமே இந்த பகவானுடைய குணங்களை நான் மயங்கிட்டதுனால மகதாக்கியானம் இவ்வளோ பெரிய இப்படிப்பட்ட பாகவதத்தை வியாசாச்சாரியர் எங்கள் அப்பாவிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். அப்படி தான் சுகாச்சாரியர் சொல்கிறார். இங்கே நான் வந்து நிர்குணத்தில் சகுணத்தில் இறங்கிட்டேன். இதெல்லாம் இறங்குதுன்னா இருக்குது, ஏறுதுன்னா இருக்குது. சகுணம்னா நிர்குணம்னா இருக்குது. இந்த சகுணம் இல்லை நிர்குணம் இல்லை, பகவானாக இருக்கின்றான். கிருஷ்ணன் அன்றைக்கி கிருஷ்ணன் தான். அவன் ஆதி புருஷன். அவனுக்கு வந்து தேகம் கிடையாது. அவனுக்கு தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவன் எப்பொழுதும் இருக்கின்றான். இதே அந்த இளம் வயதினனாக 16 வயது யுவாவாக பகவான் எப்பொழுதும் இளமையாக இருக்கிறான். அவன் வளர்கிற மாதிரி தேர மாதிரிலாம் அது ஒரு நாடகம், நாட்டியத்துறை தான். ஆனால் பகவானாக இருக்கிறான். அது எப்படின்னா திஷிந்துர் இவ புஷ்கலக அப்படின்ட்டு பாகவதத்தில் சொல்கிறார். என்னென்னா அதாவது எப்படி பகவான் அவதரித்தான்னா, பகவானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அது எப்படின்னா கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமானது போல் தேவிக்கு கர்ப்பத்திலேருந்து பகவான் அப்படியே வெளிப்பட்டான். அப்போ சந்திரன் வந்து கிழக்கு திக்குலேருந்து உதயம் ஆகுதா, அதுக்கு முன்னாடி சந்திரன் இல்லையா அப்படின்னா, உலகம் சுற்றும்போது நமக்கு அது உதயமானது போல் தோன்றுகிறது. அப்போது அது மாதிரி பகவான் என்றும் இருக்கிறான் தன்னுடைய லோகத்தில். அவன் பிறந்தது போலன்னா அது ஒரு நாடகம் நடிக்கிறான். அதுக்கு முன்னாடி பகவான் இல்லையா? அவன் ஆதி புருஷனானே, எப்போதும் கோலோக பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் இருக்கானே. ஆனால் தேவிக வசுதேவருக்கு முன்னாடி அவர்கள் வைகுண்டவாசியாக பகவானை உபாசித்ததுனால அவர்களுக்கு ஏற்ற கோலத்தில் பகவான் வைகுண்டவாசியாக பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக காட்சியளிக்கின்றான். புரியுதுங்களா? அப்போது பகவான் வந்து பகவானை தான் இருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் வந்து அப்போ போனான், வளர்ந்தான் சரி, 100 வயசு கிழவனா இல்லையே, 16 வயசு யோகாவாக தானே இருக்கிறான். போர்க்காலத்தோடு 80 வயசு 100 வயசு கிருஷ்ணர் வந்து போர் நடக்கும்போது எப்படியும் 80 வயசு 90 வயசு மேலே இருக்கும். அப்போ வந்து போர் நடக்கும்போது கிருஷ்ணருக்கே 90 வயசு இருக்கும். அப்போ போர் நடக்கும்போது பகவான் பார்த்தா 25 வயசு பையன் மாதிரி இருக்கான், 16 வயசு யுவா மாதிரி இருக்கான். மற்றவங்களாம் வயசாகி போச்சு. ஆனால் ஏன் எப்படி அதான் சொல்கிறேன், நித்திய யவனம் பகவானுக்கு கிருஷ்ணர். ஏன்னா அவன் தானாக அவனுக்கு உடலுக்கும் அவன் சச்சிதானந்த ஸ்வரூபம், அவனுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் தான். நம்ம அவருடைய உடல்லாம் பஞ்சபூதங்களால் ஆன சரீரம். அவன் சச்சிதானந்த ரூபம். அந்த கிருஷ்ணனுடைய ரூபமே சச்சிதானந்த ரூபம். அது ரூபமுடையவன் தான் அவன், அருவம் கிடையாது கிருஷ்ணன். நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் அவஜானந்தி முட்டாள்கள் தான் என்னை இப்படி அவமதிக்கிறாங்க, என்னை மனுஷன்னு நினச்சி. அவஜானந்தி மானுஷம் தனும் ஆசிரியம், மனுஷ உடல் எடுத்தவனாக என்னை அவமதிக்கிறார்கள். யாருன்னா மூடர்கள் அப்படின்னு க்ளீனாக சொல்கிறார் பகவான். ஸ்பஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாராலையும் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. ஞானிகளால் யோகிகளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் பல ஜென்மங்களை அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. பகுனாம் ஜென்மனாம் மந்தி, இவரெல்லாம் அநேக ஜென்ம சம்சித்தாக. ஆனால் பக்தர்கள் அச்சிராத் உடனே பகவானை தெரிந்து கொள்கிறார்கள் பக்தினால். அப்போ பக்தியை முடிவாக கொண்டவர்களுக்கு தான் பகவான் புலப்படுவான். பக்தியை ஒரு படியாக பயன்படுத்துபவர்களுக்கு இவர்கள் ஏமாத்துகிற மாதிரியே பகவான் அவங்கள ஏமாற்றிடுவான். அவங்களுக்கு வேஷமாக தான் இருக்கும் பக்தி. அவங்க உருவாங்க அழுவாங்க, அப்படியே கிருஷ்ணனை இது பண்ணிட்டு அந்த சாட்சாதாரம் பெற்றாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மத்தில் கலந்துடணும். அதான் தன்னை அழித்து கொள்ளுதல். தான் வந்து அந்த பிரம்ம ஜோதியில் போய் கலந்துடணும் அப்படின்ட்டு பிரபுபாதா சொல்கிறார்.
தன்னை அழித்து கொள்வது ஒரு விதத்தில் இது அப்படின்றது. பகவானுடைய சேவகனா பகவானுடைய உலகத்தில் வாழணும். இவர்கள் வைகுண்டத்தையே நம்ப மாட்டாங்க, பகவானுடைய உலகத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க, பகவானையே ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரி அருவத்தில் வழிபடுறவங்க என்னென்னா, பகவானுடைய உலகம் என்ன உனக்குள்ளே தாண்டா அந்த வைகுண்டம் இருக்குது, நீயே பகவான்டா, உன்னை உணர்ந்துட்டா நீயே பகவானாக இடலாம், நம்மளே கிருஷ்ணனாக இல்லாமா. எப்படி உபன்யாசம் பண்ணுறாங்க, பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுறாங்க, பாகவத உபன்யாசம். இப்படியாப்பட்ட முட்டாள்களை நம்ம என்ன சொல்கிறது, இப்படியாப்பட்ட மூடர்களை நம்ம என்னன்னு சொல்கிறது சொல்லும் பார்க்கலாம். பகவத்கீதையில் என்ன இருக்கோ அப்படியே சொன்னாவே முடிஞ்சு போச்சு. அதில் பகவானுடைய பரத்துவம், பகவானுடைய அம்சம் நம்மளாம் பகவான் கிடையாது. பகவானுடைய அம்சம்னா ஒரு பகுதி, பகவானுடைய ஒரு பகுதி நாமலாம். ஆனால் ஷஷ்டான் இந்திரியானி கர்ஷதி, நாம் 6 இந்திரியங்களால் ரொம்ப வாட்டி எடுக்கப்படுகின்றோம். அப்படின்னா பகவான் இதில் வாட்டி எடுக்கப்படாதவனாக இருக்கிறான். அப்போ பகவானுடைய அம்சம்னா நம்ம ஏன் வாட்டி எடுக்கப்படணும்? அப்போது என்ன மாதிரி நீ என்னுடைய அம்சம் தானே தவிர என்ன மாதிரி கிடையாது. நீ என்னுடைய முழு பரத்துவத்தை என்னுடைய சுதந்திரமானது உனக்கு கிடையாது. நீ அற்ப சுதந்திரம் உடையவன், ஆனால் என்னுடைய அம்சம்தான். அதனால் சின்ன சுதந்திரம் உடையவன், இந்த உடலில் கட்டுப்பட்டவன். நான் பெரிய சுதந்திரம் உடையவன். ஏன்னா என்னை யாரும் கட்டுப்படுத்துறவன் கிடையாது, நான் ஸ்வராட்டு. இதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். புருஷோத்தம யோகத்தில் 15வது அத்தியாயத்தில். அப்போது யாருமே நம்ம பக்தர்களாகவும் நம்ப முடியல. பக்தர்களும் பார்த்தா வேஷமாக இருக்குது, அவங்க பக்தியை பார்த்தா சிறுதேவதை வழிபாடுகள் இருக்குது. அதே சமயத்தில் உபன்யாசம் போய் கேட்கலான்னு பார்த்தா எல்லாம் அத்வைதிகள் பண்ணக்கூடிய உபன்யாசமாக இருக்குது. அவர்களெலாம் பார்த்தா சிவனை வசதியாக பேசுகிறாங்க, முருகர் வசதியாக மற்ற தேவதைகள் காளியில் அம்பாலெலாம் வசதியாக பேசுகிறாங்க. அப்போ இவங்க கிருஷ்ண கதையை சொல்கிறாங்க. அப்புறமா இவங்க வாக்களை கேட்டால் அப்போ கிருஷ்ணனுடைய பரத்துவம் என்னென்னா 10 தெய்வத்தோட 11வது தெய்வமாக கிருஷ்ணன் தோன்றுவானே தவிர கிருஷ்ணன் தான் பரமேஸ்வரம், பரபிரம்மம், பகவான் அப்படின்றத இவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம யார் வாக்கில் பாகவதம் கேட்கணும், பகவத்கீதையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரபுபாதா சொல்கிற அந்த வார்த்தைகளை போய் கவனித்து பாருங்கள். உண்மையான ஒரு வைஷ்ணவர் வாக்கில் பாகவதம் கேளுங்க. கிருஷ்ணனை தவிர பகவான். ஆனால் அப்போ எதுக்கு நீங்கள் நரசிம்மர்லாம் வழிபடுறீங்க? இஸ்கானில் பார்த்தா நரசிம்மர் வழிபடுறாங்களே, ராமர் வழிபடுறாங்களே, இதெல்லாம் கொண்டாடுறீங்களே என்ன? அதாவது என்னென்னா வைஷ்ணவம் இது. பகவான் விஷ்ணுவாக இத்தனை அவதாரங்கள் பண்ணுறான்னா பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம். கிருஷ்ணருடைய அவதாரம் தான் ராமர், நரசிம்மர் எல்லாமே. இந்த சாத்விகமான இந்த ரூபங்களை வழிபட வேண்டும். அதுதான் அப்படின்னா பகவான் தான் இத்தனை ரூபங்கள் எடுக்கிறான். ஆனால் இவர்கள் மற்ற தேவர்கள்லாம் சிறு தேவதைகள் அவர்களை பற்றி இங்கே எடுக்கலை. அப்போது தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே கிருஷ்ணனாக ராமராக வந்தான், கிருஷ்ணர் தான் ராமராக வந்தார், ராமர் தான் கிருஷ்ணா வந்தார், நரசிம்மராக வந்தார், வராகமூர்த்தி. இந்த வைஷ்ணவம் விஷ்ணு சம்பந்தமான தேவதைகளை வழிபடுவது நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது, சாத்விகமானது. அதனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது யாருன்னா பகவான் தான். யார்? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். மற்றவர்கள்லாம் பகவானுடைய அவதாரங்கள். ஆனால் பகவான் தான். அப்போ கிருஷ்ணனுடைய பெருமை தான் 10வது ஸ்கந்தம் பூரா சொல்லியிருக்கு. அதை பக்குவமாக புரிஞ்சிக்கணும் ஒரு குரு வழியில். அப்போது நம்ம ராமர் ஏன் வழிபடுறாங்க, இஸ்கானில் ஏன் நரசிம்மர் வழிபடுறாங்க, நரசிம்மர் பாட்டெலாம் போடுறாங்கன்னா ஏன்னா அது விஷ்ணு தத்துவங்கள். பகவான் சாத்விகமான இது உக்கிரமாக இருந்தாலும் அது தமோ குணமோ அதெல்லாம் கிடையாது. பகவானத்தில் தமோ குணமே கிடையாது, சுத்த சாத்விகமானது. எல்லா அவதாரங்களுமே முதல் புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது அப்படியே நம்பினா போதும். இந்த அசூயை வச்சுட்டு பகவான் பரபிரம்மா இருக்கிறது பிடிக்காமல், பகவான் பரமேஸ்வரனாக இருக்கிறது பிடிக்காமல், பகவானாக இருக்கிறது பிடிக்காமல் கிருஷ்ணனை போய் ஒரு தெய்வமா, நான் ஈஸ்வரன் தான் வழிபடுவேன், நான் ஐயப்பா தான் வழிபடுவேன், நான் அந்த தெய்வம் இந்த தெய்வம், எனக்கு இஷ்ட தெய்வம் தான் பரதெய்வம், அப்படி நீ நினைக்கிறதுனால அது பரதெய்வம் ஆகிடாது. சாஸ்திரங்களை நீ மீறதுனால, நீ சாஸ்திரத்தில் எது
பரபிரம்மமாக பகவானாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அந்த பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். நம்ம சாஸ்திரத்துக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பரபிரம்மம், நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் பகவான் அப்படின்ட்டு நீ மற்ற தேவதைகளை வச்சுட்டு நீ வழிபட்டனா நீ தவறாக வழிநடத்தப்படுகிறாய். ராங் ஐடென்டிஃபிகேஷன். ஏதோ தப்பாக உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ தப்பாக வழி நடத்துகிறாங்க, நீ ஆசிரித்த குரு சரியான குரு இல்லை அப்படின்னு நல்லா க்ளீனாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியகாரிய வியவஸ்திதம். சாஸ்திரத்தில் யாரை பகவான்னு சொல்லியிருக்கோ அந்த பகவானை மட்டும்தான் நம்ம பகவானாக வழிபடணும். நாமளாக இந்த தேவதை பிடிக்குது அந்த தேவதை பிடிக்குது அதை பகவானை ஆக்கிடக்கூடாது. இது நம்மமான கற்பனை. நம்ம எப்படி நினைக்கிறோம் அது பகவான், அது எப்படி ஆகிடும்? சாஸ்திரம் சம்மதிக்காத யாரையுமே அவதாரமாக இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன தான் தலைகீழ நின்னா கூட முடியாது. அதுக்கு தான் சரியான ஒரு குரு வழிகாட்டுதலில் போனால் உண்மையாக பகவானை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறமா யாரை வழிபடணும் யாரை வழிபடக்கூடாது. அப்போ ராமநாமம் சொல்கிறோம், இதே ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுல அப்போ ஹரே ராமா சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா யார், ஹரி யார் அப்படின்னா வைஷ்ணவம். இதெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். இது சாத்வீகமானது. இதை சொல்லணும். மகான்கள் எதை அங்கீகரித்தாங்களோ அது ஏற்றுக்கணும். இப்போது சாணி என்னென்னா கிருமி நாசினின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ஆனால் ஒரு மாட்டினுடைய மலம் தான் சாணி. அது அசுத்தமானதாச்சுன்னா ஆனால் சாஸ்திரம் சம்மதிச்சுக்குது. அந்த சாணி தண்ணி தெளித்து வீட்டெல்லாம் கூட்டி பெருகிறாங்களே அது பரிசுத்தமானதுன்னு ஏற்றுக்குது. அப்படின்னா சங்குன்றது என்னென்னா ஒரு ஜந்துனுடைய எலும்பு தான் அது சங்கு. ஆனால் அந்த சங்கு ஒரு எலும்பை தொட்டுட்டாவே உடனே போய் ஸ்நானம் பண்ணிடணும்னு சொல்கிறோம். அஸ்தி தொட்டாவே ஒருத்தர் செத்து போன அஸ்தி தொட்ட உடனே ஸ்நானம் பண்ணிடுறோம் இல்லையா? அஸ்தி போய் கரைச்சிட்டு அப்படியே கடலில் போய் ஸ்நானம் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய எலும்பு மற்ற எலும்புகள் தொட்டால் அசுத்தம்னு சொல்கிறோம். ஆனால் சங்கு பவித்திரமானது. அதுவும் ஒரு எலும்பு தானே, ஒரு ஜீவனுடைய எலும்பு தானே அது பவித்திரமானது சொல்லுது. சாஸ்திரம் சம்மதிச்சா அது பவித்திரமானது. இதே ஒரு மாட்டினுடைய மலம் தான் அது சாணி. அந்த சாணமானது பவித்திரமானது. ஒரு பசுனுடைய சாணமானது பவித்திரமானது. அதை வீடு மெழுகிறதுக்கெல்லாம் கிராமங்களில் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அந்த சாணி தெளித்து கோலம் போடுறாங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு இன்றைக்கி சயின்டிஃபிக்காக கிருமி நாசினி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் நம்ம அன்றைக்கே நம்ம சாஸ்திரங்களில் தீர்மானமாக சொல்லிக்கிறோம். சாஸ்திரம் சம்மதிச்சா இதே ஒரு மனுஷனுடைய மலத்தை ஒரு பிராமணன் தான் நல்லா வேதம் படிக்கிறான், அவனுடைய மலத்தை நம்ம அது பூஜைக்கு தகுந்தது ஆகுமா? ஆகாது. அது அசுத்தம்தான் இல்லையா? அதுக்காக ஒரு பசுனுடைய மலத்தை ஒரு தெய்வீகமானதுன்னு சொல்லும்பொழுது ஒரு பசுனுடைய கோமியம் அது வீட்டிலலாம் தெளிக்கிறாங்க. அந்த கோமியம் பசுனுடைய மூத்திரம் அது தெய்வீகமானதுன்னு சாஸ்திரம் சம்மதிச்சுக்குது. அது பஞ்சகவ்யம்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அப்படின்னும்போது அதெல்லாம் வசதியாக சொல்லும்போது அப்போது ஒரு மனுஷன் ஒரு பிராமணன் நல்லா வேதம் படித்த பிராமணாச்சு, அப்போ அவனுடைய மலத்தையும் மூத்திரத்தையும் எடுத்து நம்ம வீட்டில் தெளிய முடியுமா? அது அசுத்தம். அது சாஸ்திரம் சம்மதிக்கலை. அப்போது இது ஒரு மிருகத்தினுடைய மலமாக இருந்தாலும் இது பவித்திரமாக சாஸ்திரம் சம்மதிச்சா அது எடுத்துக்கொள்ளலாம். சாஸ்திரம் சம்மதிக்காது எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் புரிஞ்சுக்கணும். அவைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்களாக இல்லாதவர்கள் முகத்தில் பாகவதம் ராமாயணம் கேட்கக்கூடாதுன்னு நம்ம பத்ம புராணத்தில் மகான் வியாசர் சொல்லியிருக்கார், சுகாச்சாரியா சொல்லியிருக்கார். பக்தர்கள் இல்லாமல் அபக்தர்கள் வாக்கில் கேட்கக்கூடாது. அது சர்வோச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளோ பால் கடைசியில் ஒரு துளி விஷம்தான். பால் முழுவதும் கெட்டு போயிடுது இல்லையா? அதுபோல் இவர்கள் வாக்கில் கேட்குற பாகவதத்தினால நம்மளுக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது, எந்த ஒரு நன்மை ஏற்படாது, பகவத் பக்தி ஏற்படாது. இந்த பகவத்கீதை பாகவதத்தை கேட்குறது. அதனால் இன்றைக்கி நிறைய இது மாதிரி விஷ்ணு பக்தர்கள் இல்லாதவர்களாகிய இவர்கள் வாக்கில் தான் பாகவதம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இவங்க தான் நிறைய இருக்காங்க. பார்த்தா இவர்கள் உபன்யாசம் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. இது மாதிரி பாகவதம்லாம் கேட்காதீங்க. அதே சமயத்தில் இந்த இஸ்கான் புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகத்தையும் படிக்காதீங்க. மற்ற புஸ்தகங்கள்லாம் என்னென்னா தவறாக வழிநடத்தப்படுகின்ற எல்லாம் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய அது அந்த பரபிரமாகிய இது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களே தவிர
கிருஷ்ணனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, மற்ற தேவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இவருடைய கருத்துக்களும் பார்த்தா தப்பாக இருக்குது. சரியான ஒரு அதான் மற்ற புஸ்தகம்லாம் படித்து பார்த்தோம், பகவத்கீதை பாகவதம்லாம் அவர்கள் வேறு மாதிரி எடுத்து போகிறாங்க. அதை அந்த உண்மையான தத்துவத்தை, உண்மையான நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனை, நம்ம யார் பகவானுடைய அம்சம், நாம் பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், நம்ம பகவானை மீண்டும் அடையணும், அந்த கொள்கைகளை எதுவுமே சொல்லாமல் வேறு என்னமோ அந்த பகவத்கீதை அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த அத்வைதிகள் போட்ட புஸ்தகங்கள்லாம் பார்த்தா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், பாகவதத்துக்கு விளக்கம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தா கீதா பிரஸில் போட்டிருக்காங்க, ராமநாதபுரம் எல்லாமே சரியான நம்ம பாகவதத்தை உண்மையை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ அந்த கதைங்க மட்டும் ஓரளவு புரியும், மற்றது எதுவுமே நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அந்த ஸ்லோகத்தை அப்படியே அர்த்தம் கொடுத்துக்குறாங்க, அவ்வளோதான். நம்ம அது புரியலன்னு தானே நம்ம தமிழில் படிக்கிறோம். அந்த தமிழில் அதுக்கான அர்த்தத்தை தமிழில் அப்படியே கொடுத்தா அதான் அர்த்தமா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இஸ்கான் அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த இந்த பாகவதத்தை படித்தா அவ்வளோ பெரிய வேதாந்த விஷயம். இந்த ஜென்மாத்திய ஸ்லோகம் அது 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவாங்க. அதுவே நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். கட்சியில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒன்றுமே புரியாது. 1.5 மணி நேரம் சொன்னால் கூட நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் எளிமையாக புரிகிற மாதிரி சில பிரபுபாதா அழகாக வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பாகவதம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப அது ஈஸியாக புரியுது மட்டும் உண்மையாக இருக்கும், கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். மற்ற பகவத்கீதை பாகவதெல்லாம் அவங்க புஸ்தகம் போட்டிருக்காங்க பாருங்கள், காண சகிக்கலை. அப்படி தப்பான அர்த்தம். அதாவது என்னென்னா அவங்க மனம் போனபடி அவங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க பகவத்கீதைக்கு. நிறைய பேர் நான் சொன்னேன் சித்பாவனந்தர் அது இதுன்னு அது போலலாம் அவங்க கீதா பிரஸில் அதெல்லாம் படிக்கக்கூடாது. நம்ம இஸ்கானில் போட்ட பகவத்கீதை படித்தா உண்மையான பக்தி கிடைக்கும். அதே சமயத்தில் இதில் உள்ள பாகவதம் போட்டால் தான் படித்தா தான் உண்மையான பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். அதே சமயத்தில் இஸ்கான்லேயே போனாலும் நான் சில விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது 5 பேரிலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லாரும் பக்தர்கள் கிடையாது. கண்டி மாலை போட்டவங்க, சிகை வச்சுட்டு இருக்கிறவங்க, நாம திலங்கிட்டு இருக்கவங்க, பகவான் நாம சொல்கிறவங்க, சாண்டிங் பண்ணுறாங்க, அதனால் எல்லாரும் பக்தர்கள் அப்படின்னு நினச்ச கூடாது. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆனால் சத்சங்கத்தை எடுத்துக்கணும். சத்சங்கத்தை எங்கே எடுத்துக்கணும்? இப்போ பானுசாமி மகாராஜ் இஸ்கானில் உபன்யாசம் பண்ணுறேன்னா அந்த சத்சங்கத்தை எடுக்கணும். அவர் வாக்கில் பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை அவங்க வாக்கில் கேட்கணும். அவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அங்கே கேள்வி கேட்குறல அந்த பாகவத கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதோடு எழுந்து வந்துடணும். அவருக்கு பக்தர்களோட பேச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்றும் தெரியாதவங்களை பேச்சு கொடுத்துட்டு அவன் மனசை புண்படுத்தக்கூடியவனாக இருப்பான். நம்மளுக்கு டேஞ்சர். புரியுதுங்களா? சத்சங்கம் எடுத்துக்கணும், அவங்களோட போய் பேசி பழகணுன்றது என்னென்னா அவர்கள் கேட்குறாங்க கேள்விகள் எதாக இருந்தால் கேளுங்க சொல்ல, அப்போ கேள்விகள் கேட்டு நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அவங்களோட அந்த மகாராஜ் அது மாதிரி முக்கியமான ஆட்களோட பழகி புரிஞ்சுக்கணுமே தவிர, இல்லைன்னா சீனியர் டிவோட்டிஸ் யாருன்னா இருக்கிறாங்களோ அவங்களோட பேசணுமே தவிர, இந்த கற்றுக்குட்டிங்களாம் சில பேர்லாம் நான் பெருசாக தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க, மனசை புண்படுத்திடுவாங்க. இது மாதிரி ஆட்களோடு பழகணும்னா நம்ம பக்தியில் நமக்கு கசப்புணர்வு ஏற்படும். அதனால் பக்தர்கள் யாருன்னு பார்த்து பழகணும். இதை நான் ரொம்ப நாளாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அது டக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதனால் நானும் பழகிறேன், நான் இஸ்கானுக்கு போகிறேன், எல்லோரோட பழகிறேன், எல்லோரும் இது பண்ணுறேன். ஆனால் எப்படி பழகிறேன்? யாருக்கு விஷயம் தெரியுமோ, உண்மையான வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களிடத்துல மட்டும்தான் பேசுவேன். இன்றைக்கி கூட ஒரு மாதாஜி பார்த்தேன், அவங்க தெரிஞ்சவங்க தான், பேசாமல் தான் வந்துட்டேன். ஏன்னா அவர்கள் ராதா கல்யாணத்தில் போய் சீதா கல்யாணத்தில் போய் மற்ற தேவதைகளோட பாட்டம் பாடுறாங்க, அப்போ வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறாங்க, அப்புறம் விஷ்ணு நாமத்தையும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் சொல்கிறாங்க, அப்போ மற்ற தேவதைகள் வழிபாடும் பண்ணுறாங்க. அவங்களிடத்துல நம்மளுக்கு என்ன பேச்சு இருக்குது? தேவையில்லையே, பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அவ்வளோதான். நம்ம யார் இடத்துல பேசணும்? ஒரே தெய்வத்தை கடைப்பிடிக்கின்ற மாம் ஏகம் சரணம் ரஜன கிருஷ்ண பக்தி கடைப்பிடிக்கிறவங்களோட தான் நம்ம பேச்சு வச்சுக்கணும். உண்மையான இஸ்கான்னா உண்மையான பக்தர்களோட மட்டும்தான் பேச்சு வச்சுக்கணும். மற்றவங்களிடத்துல பேசணும்னு அவசியமே இல்லை.
அவரெலாம் வந்து பேசலை, அவரெலாம் எங்களை பேசலை, நானும் பேசல கம்முன்னு வந்துட்டேன். அவன் பேசினா பேசியிருப்பேன், அவன் பேசலை, நானும் அப்படியே கண்டுக்காமல் விட்டேன். அவன் தெரிஞ்சவன் தான் ஒரு மாத்தாச்சு, இன்றைக்கி பார்த்தேன். அவங்க வந்து இஸ்கானுக்கு வரவன் தான், அவ்வளோதான். அது மாதிரி பஜனைகள் பண்ணுறாங்க சில பேர், அவங்க சிறு தேவதைகளுடைய புகழை பாடுகிறார்கள். ஆனால் பார்த்தா சாண்டிங் பேக வச்சுன்னு ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. இது எந்த கணக்கில் போய் சேருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பகவான் தான் வெளிச்சம், அந்த பகவானுக்கு தான் கிருஷ்ணனுக்கு தான் வெளிச்சம். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எதுவும் தெரியாது. சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நேரில் பார்க்கும்பொழுது ஜீர்ணிக்க முடியல. என்னென்னா இவங்க தீட்சை வாங்கிக்கிட்டும் மற்ற புகழை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் இந்த இப்போது ராதா கல்யாணம் சீதா கல்யாணம்லாம் நான் அவங்க கூப்பிட்டாங்க ராதா கல்யாணத்துக்கு வாங்கன்னு, நான் போகல. ஒரு மாத்தாச்சு. ஏன்னா அது அத்வைத சம்பிரதாயம், அது அத்வைதிகள். அதாவது என்னென்னா இவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி ராதா கல்யாணம் நடத்துவாங்க, நாளைக்கு வேறு தெய்வத்துகளுடைய புகழை பாடுவாங்க, வேறு தெய்வங்களுடைய விமர்சையாக வேறு தெய்வத்தை கொண்டாடுவாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் மேலே எங்கே நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு? அப்போ ராதா கல்யாணம் பண்ணுறாங்க, ராதாகிருஷ்ணனை தூக்கி வச்சு நல்லா பாடுறாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேணாவா? இந்த ஒரு யோசனை கூட நம்மளுக்கு இருக்காது. ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பண்ணுறாங்கப்பா, 2 நாள் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, பாண்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லா பாட்டும் பாடுறாங்க. அப்புறம் பார்த்தா பஜனை சம்பிரதாயம் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மற்ற தேவதைகள் பாட்டும் பாடுறாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் மேலே உள்ள பக்தி எங்கே போச்சு? அப்போ அதுவும் தெய்வம் தான், இதுவும் தெய்வம் தான், அதுவும் சாமி தான், இதுவும் சாமி தான், எல்லாம் ஒன்று தான். அப்போ இவங்களுக்கு யார் தான் தெய்வம்னா எல்லாமே தெய்வம் தான். அப்போ இவங்களும் குழம்பிக்கின்னு மற்றவங்களையும் குழப்பிக்கின்னு பஜனை சம்பிரதாயம் பேரில் மற்ற சிறு தேவதைகளையும் வணங்கிக்கிட்டு கிருஷ்ணனையும் வணங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? இது ஒன்றுமே புரியல. ஒரே தெய்வமாக இதுதான் தெய்வம்னு அவங்களால சொல்ல முடியுதான்னு சொல்ல முடியாது. நல்ல வைஷ்ணவ நிலைக்கு வந்தவங்களும் அந்த நிலைக்கு இறங்கி போயிடுறாங்க. எதுக்கான பணத்துக்காக போய் பாடுறாங்க சிறு தெய்வதைகளுடைய பாட்டுங்களை. எப்படியாப்பட்ட முட்டாள்களை நம்ம என்ன சொல்கிறது? இது நிறைய இருக்குது. நான் 1 2 இல்லை, இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அதனால் இது மாதிரி சிறு தேவதை பாட்டு பாடுறாங்கன்னு நான் சொன்னேன். சில பேர் தெரியாதவங்க நிறைய, நான் சும்மா இந்த யூடியூப்பை திறந்தாவே நிறைய இது மாதிரி பஜனைகள் நிறைய பஜனைகள் இப்போ நடக்குது. எல்லாம் பணத்துக்காக. அந்த மடத்தில் கூப்பிட்டாங்க, இந்த மடத்தில் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டா ஏதோ ஒரு சன்மானம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. பணத்துக்காக, அந்த பணத்துக்காக எந்த தெய்வத்தை வேணால் நான் புகழ்ந்து பாடுவேன், நான் எப்படி வேணாலும் மாறிடுவேன். நான் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவேன், டக்குன்னு அந்த தெய்வத்தை புகழும் பாடுவேன். எனக்கு பணம் கிடச்சா போதும், அவ்வளோதான். இப்படியாப்பட்ட சில பெண்கள் அது போல் இருக்கா. இப்படியாப்பட்டவங்களை நம்ம என்ன சொல்கிறது? சில பெண்கள்லாம் அப்படி அவங்க ஒரு கூட்டம் சேர்த்துக்கின்னு அந்த பஜனை கோஷ்டி சேர்த்துக்கின்னு அப்புறம் பாடுறாங்க சில பெண்கள்லாம். இப்படியாப்பட்டவங்களை நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இவங்களாம் என்னத்தை படித்தாங்க? பாகவதம் என்ன பகவத்கீதை கேட்டாங்க லெக்சரு. பிரபுபாதா என்ன மாதிரி அழகாக நம்மளுக்கு வழி வகுத்து கொடுத்துருக்காரு ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. இதெல்லாம் நம்ம இப்போ நான் சொல்கிறேன்னா ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம மண்மூடி மறைச்சிட்டோம்னா அப்போ நம்ம குற்றம் என்னன்றது, நம்ம எதனால் பகவான் அடையலைன்றது, எதனால் பகவான் நம்ம ரீச் பண்ண முடியும், எதனால் உண்மையாக பக்தி பண்ண முடியலன்றது நம்ம தெரியாமல் போயிடும். இது கொஞ்சம் மனசு குத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையை இதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா பிரபுபாதா சொல்கிறதும் அப்படியே போல் மனசு குத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஏன்னா யோசிக்க வேண்டிய விஷயம், இதில் கோவப்பட வேண்டிய விஷயமே இல்லை. யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம எந்த தெய்வத்தை நம்ம உண்மையாக வழிபடுறோம்? எல்லா தேவதைகளையும் ஒன்றுன்றோம். அப்புறம் பார்த்தா உனக்குன்னு எந்த தேவதை இருக்குது? நான் கிருஷ்ணனை, எனக்கு இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன் பிடிக்கும். அப்புறம் டக்குன்னு சில பேருக்கு முருகர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும். அது எல்லாம் ஒன்றுன்னு எங்கே சொல்லிடுறது? சொல்ல பார்க்கலாம். சிறு தேவதைகள் வழிபாடுக்கு வேதங்களே சிறு தேவ வழிபாடுக்கு சிறு தேவதைகளுக்குரிய மந்திரங்கள், அது ஸ்தோத்திரங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? அதே விஷயத்தில் புருஷோத்தமன்னா பகவான், புருஷ சுத்தத்தில் பகவான் புகழி பாடப்படுகிறது. அப்போ வேதங்களுடைய கரெக்டாக ப்ரொசீஜராக வேதங்கள் தெரிஞ்சவங்க மகான்கள் வாக்கில், வைஷ்ணவர்கள் வாக்கில் கேட்டோம்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க பரத்துவம் பகவான் தான் அப்படின்றது. வேதங்களாலேயும் வேதஸ்ச சர்வைர் அகம்பேப வேத்தியா, வேதங்களை முழுமையாக அறிந்தவன் பகவான் தான். ஏன்னா அவன் தானே வேதத்தை வெளியிட்டான். வேத நாராயண சாட்சாத்து
சுஷ்ம வேத பிரணிகிதோ தர்ம. அப்போ வேதம் வெளியிட்டதே பகவான் நாராயணன் தான். அந்த வேதத்தை பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணதே நாராயணன் தான். அப்போ அவருடைய பரத்துவம் தான் அந்த வேதத்தை பூரா இருக்குது. இதில் மறுக்க முடியாது. மற்ற சிறு தேவதை வழிபாடெல்லாம் ஒரு இடத்துல சொல்லி கடைசியில் எல்லாத்தினுடைய யாகத்தினுடைய அனுபவிப்பால் யக்ஞ ஸ்வரூபியாக இருக்கிறது நாராயணன் தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்கு வேதங்கள்லேயே. மறுக்க முடியாது. எல்லாம் அதாவது எல்லாமே நிரூபணம் பண்ணியாச்சு. மகான்கள் கரெக்டாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஆனால் இவர்கள் வரத்துக்கு மனசில்லை. தெளிவாக ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கணும், இல்லை கடைப்பிடிக்கக்கூடாது. ஒரு தர்மத்துக்கு நம்ம வந்துட்டோம், தீட்சை எடுக்கிறோம். ஒரு இது இருந்தால் தீட்சை சும்மா நான் எனக்கு தீட்சை எடுக்க தெரியாதா? இந்த இஸ்கானில் இப்போ நான் யாரையாவது காக்கா பிடிச்சி தீட்சை எடுத்தால் ஈஸியாக எடுத்துடுவேன். நான் எங்கேயாவது போய் தீட்சை பிருந்தாவனத்துக்கு போயோ மாயாபுரம் எங்கேயாவது போய் 1000 இஸ்கான் இருக்குது. எங்கேயாவது போய் ஏதாவது சேவை செய்து ஏதாவது அவங்கள இடத்துல போய் காக்கா பிடிச்சி தீட்சை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தீட்சை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த தீட்சை எடுத்துட்ட பிறகு வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, 14 மாலை ஜெபி சில இந்த தேவதையை தவிர வேறு எந்த தேவதை அதை கடைப்பிடிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தீட்சை எடுத்தபடி நம்ம வாழ்க்கை செவ்வனே உண்மையான வைஷ்ணவனாக உண்மையான வைஷ்ணவியாக நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். பொய்யா தெய்வத்தை ஏமாத்துறதோ நம்ம குருநாதரை ஏமாத்துறதோ நம்ம வாக்கு கொடுத்தது அதுக்காக கிடையாது. உண்மையாக பக்தி பண்ணுறதுக்காக தான் நாம் தீட்சை எடுக்கிறது. அப்போது ஏமாத்துறதுக்காக சில பேர் இது மாதிரி போலிகளாகிய பக்தர்கள் தீட்சை எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், தீட்சை எடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி கிடையாது. தீட்சை எடுத்துட்ட பிறகு தான் ஆரம்பமே பக்தியில். இனிமேல் உஷாராக நடந்துக்கணும். வெளியில் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் போட்டு சாப்பிட நிறைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பகவான் அடைஞ்சிட முடியும். அந்த குருனுடைய அனுகிரகத்தினால. குருவை சந்தோஷப்படுத்தணுமே தவிர குருவுக்கு நம்ம பாவங்களை சேர்க்கக்கூடாது. நீ பண்ணுற பாவம் குருவுக்கு போய் சேரும். உனக்கு தீட்சை கொடுத்த குருவுக்கு இந்த அபராதம் தேவையா? நீ பகவானுக்கு முன்ன ஒப்படைச்சிட்டு அப்போ மற்ற தேவதைகள் போய் நீ புகழ பாடுறன்னு சொன்னால் அதை நீ சம்மதிக்கலாமா? அதை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லையா? ஒரு தீட்சைனா விளையாட்டாது. தீட்சைன்றது ஒரு விளையாட்டா? இப்போ எனக்கு தீட்சைன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீட்சை எடுத்துருப்பேன். தீட்சை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி நம்ம சங்கம் கொள்ளணும், பக்த சங்கத்தை தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணக்கூடிய பொசிஷன் தான் நாம் தீட்சை எடுக்கலாம். இல்லைன்னா கம்முன்னு பகவானே பார்த்து என்றைக்கு தீட்சை அதுக்கான பக்குவத்தை நம்ம வளர்த்துண்டு அதுக்கப்புறமா தீட்சை எடுக்கணும். இதுதான் கரெக்ட். அதுக்கான நம்ம பக்குவத்தை வளர்த்துண்டு அது ஓகே இனிமேல் இதை ஃபாலோ பண்ண முடியும் தீட்சை எடுத்தா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் தீட்சை எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எவ்வளோ காலம் கடந்தாலும் பரவாயில்லை. இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா? ஏன்னா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவங்களுடைய சம்பிரதாயத்தை அது கரெக்டாக இருக்கும். அதில் பொய் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை சேஃப்டி. இல்லை தீட்சை எடுக்காமல் இருக்குது தான் பெஸ்ட்டு. தீட்சை எடுக்காமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வைஷ்ணவ தர்மத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு தகுதி கிடைச்சிருந்தா பகவானே யார் மூலமாக நமக்கு தீட்சை கொடுத்துருவான். ஒரு குரு மூலமாக, ஒரு சத்சங்கத்தினுடைய அட்வைஸ்னால், சத்சங்கத்தினுடைய கைடன்ஸுனால் ஒரு குருக்களை கொண்டு போய் நம்மளுக்கு தீட்சை கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும். நம்ம பர்ஃபெக்ஷனே இல்லாமல் ஆசையில் தீட்சை வாங்கிட்டு அப்புறமா அதை கடைப்பிடிக்காமல் இதை பார்த்தீங்களா இப்போ சொன்னேன் இல்லையா, மற்ற தேவதைகள் புகழும் பாடுறாங்க, ராதா கல்யாணம் செய்து எல்லா யார் என்னென்ன அத்வைதிகள்லாம் அதுவும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துலையும் இருப்பாங்க, மற்ற சம்பிரதாயத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதுலேயும் போய் கலந்துப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க இவங்க. ஆனால் தீட்சை எடுத்துட்டுன்னு பேர் பண்ணுவாங்க, பேரும் வச்சுப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு இந்த இஸ்கானில் பார்த்தா இது மாதிரி ஆசாமிகளோடலாம் அப்படியே முகத்தை திருப்பின்னு போயிடணும், பேசவே கூடாது. இது மாதிரி அபக்தர்கள்லாம் இப்போ பக்தி பண்ணுறன்ற பேரில் இது மாதிரிலாம் வேஷம் போடுறாங்களே இவங்களிடத்துல நம்ம தூரவே, அதான் சொன்னேன், இவங்களிடத்துல பேசவே கூடாது. உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பேசணும். அப்படியேப்பட்ட சத்சங்கத்தை மட்டும்தான் நம்ம இஸ்கானில் எடுத்துக்கணும். அது நம்மளுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும். அவங்க வேறு தேவதைக்கு போக மாட்டாங்க. சில பேர் இந்த நாராயணியம் அது நல்ல விஷயந்தான். அதாவது விஷ்ணு பக்தர்கள் இல்லாத
மற்ற தேவதைகளையும் வழிபடுவாங்க, இந்த தேவதையும் வழிபடுவாங்க. அப்படியேப்பட்ட அவர்களுடைய பாடல்களை வைஷ்ணவர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கவிதைகளையோ மற்ற அவர் சொல்லக்கூடிய பாடல்களையோ வைஷ்ணவர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா அதான் வைஷ்ணவர்கள். அவர்கள் வைஷ்ணவர்கள். அதனால் 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்ம அனுசந்திக்கிறோம். இந்த வைஷ்ணவர்கள் எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த இஸ்கானில் பார்த்தா. ஏன்னா அது பர்ஃபெக்ட். பகவானை அவர்கள் விஷ்ணு தான் பரதேவம். ஆமாம், விஷ்ணு தத்துவத்தை நீ எது சொன்னாலும் ஓகே தான். இஸ்கானை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, யாருக்கு ஃபாலோ பண்ணணும், ஒழுங்காக ஒரு சரியான ஒரு குருகுலத்தில் போனோன்னா இஸ்கானில் போனால் அதில் சீனியர் டிவோட்டிஸை பார்க்கணும். அதுக்கு மேலே மகாராஜ் கையில் மட்டும் பாகவதம் கேட்டு அப்படியே வந்துடணும் வீட்டுக்கு. வேறு யாருக்களையும் பேச்சு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு நல்ல விஷயம் மட்டும் சீனியர் டிவோட்டிஸ்களை ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி நம்மளுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இது போல் என் ஃபேமிலி சூழ்நிலை இது போல் இருக்குது, நான் வந்து எப்படி தீட்சை எடுக்க முடியுமா, நான் என்ன பண்ணணும், எது பண்ணணும், எப்படி சாப்பிட்ணும், எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையுமே என்னென்ன புக்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு அவங்கள ஒரு ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையாக நம்ம பக்தி பண்ணோம்னா தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். தான் தோன்றித்தனமாக இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நான் ஈஸியாக நான் மனசுக்கு எனக்கு தான் பரதெய்வம், நான் அதான் பரதெய்வம், இந்த தெய்வம் அந்த தெய்வம்ன்ட்டு சாஸ்திர சம்மதமே இல்லாமல் மனம் போனபடி தெய்வத்தை வணங்குறது உண்மையான வழிபாடாக ஆகாது. மனம் போனபடி மற்ற கண்டவர்களிடத்தில் போய் பாகவதம் கேட்கறதோ பகவத்கீதை கேட்கறதோ உண்மையான வழிகாட்டுதல் ஆகாது. முறையாக ஒரு குருஷீட பரம்பரையில் வரவங்களிடத்தில் வைஷ்ணவர்கள் வாக்கில் தான் பாகவதம் கேட்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும். உண்மையான பகவதத்தை நீ கேட்க முடியும், உண்மையான பகவத்கீதை கேட்க முடியும். இல்லைன்னா தப்பாக தான் ஒன்றுமே தெரியாது உனக்கு கட்சியில். அவர்களாம் நான் அது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அப்படியே டைரெக்டாக சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளோதான். அதுவே புரியலன்னு தான் நம்ம உபன்யாசம் கேட்குறோம். அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, தெரிஞ்சால் தானே விளக்கம் கொடுக்க முடியும். உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கே அவங்களே அத்வைதிகளாச்சு. அவ்வளோதான். ஏதோ ஒன்று உபநிஷத்துக்கள் அதை இது கோட் பண்ணி இது பண்ணி ஏதோ குழப்பி விட்டுட்டு அவ்வளோதான் 8வது நாள் சன்மானம் வாங்கின்னு பணத்தை வாங்கின்னு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. இன்றைக்கி அது மாதிரி உபன்யாசங்கள் தான் நிறைய மலிஞ்சு கிடையாது. அது மாதிரி ஆட்கள் இடத்துல பாகவதம் கேட்கவே கூடாது. உண்மையான பாகவதம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா இஸ்கானில் சொல்கிற பாகவதம் தான். மற்ற புஸ்தகங்கள் எதுவுமே படிக்காதீங்க. நீ இஸ்கான் புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகம் படிக்கக்கூடாது. அதுதான் பர்ஃபெக்ட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ராம 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 ராம. இப்போ நான் ராமநாமம் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அதான் சொல்கிறேனே, விஷ்ணு தத்துவங்களாகிய ராமர் நரசிம்மர் எல்லாத்தையும் இஸ்கானில் கொண்டு வாங்க. இந்த நாமத்தை சொல்லணும். மற்ற சிறு தேவதைகள் வந்து என்னென்னா, இப்போ விநாயகர்னால் ஆரம்பத்தில் ஓகே, தடங்கள் எல்லாம் விக்னத்துக்கு விநாயகர் கரெக்டு. இப்போ சிவபெருமான வழங்கலாம். ஏன்னா அவரும் வைஷ்ணவனாம் ஏதாவது சம்பவம் வழங்கலாம். ஆனால் நம்மளுக்கு பரதெய்வம் தான் யாரை ஏற்றுப்பேன்? நான் விநாயகரையோ சிவனையோ பரதெய்வமாக எடுத்துக்க மாட்டேன். நான் கிருஷ்ணனை ராமனை தான் பரதெய்வமாக எடுத்துப்பேன். ஆமாம், விஷ்ணுவை தான் நாராயணனே பரதெய்வம், நாராயண பரோ, அதுதான் வாசுதேவ பராகதி, வாசுதேவன் தான் பரமாக எடுத்துப்பேன். இது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தான் கடைப்பிடிக்கிறேன். சரிங்களா? வைஷ்ணவன்னா விஷ்ணு தத்துவத்தை பற்றி தான் பெருமையாக பேசுவேன். நான் இஸ்கானை பற்றி நான் பேசலைன்னா கூட நான் பகவானுடைய உலகம் ஒன்று உண்டு, பகவான் உண்டு, மறுபிறப்பு நம்மளுக்கு உண்டு, இந்த ஆஸ்திகத்தை நான் என்றைக்குமே நான் மழுப்பி பேசுனதே கிடையாது. நான் வந்து எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேனே தவிர, ஆனால் பகவானுடைய உலகம் இல்லைன்னு நான் எங்கே சொல்கிறேன். இவங்களாம் வந்து பகவான் உலகத்தை மறுக்கிறவங்க, பகவானை மறுக்கிறவங்க. இந்த அத்வைதிகள்லாம் பார்த்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் உலகம்லாம் அதெல்லாம் ஒன்று தனியாக வைகுண்ட உலகம்லாம் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற வைகுண்டம். ஆமாம், தனியாக வைகுண்ட சங்கு சக்கரம்லாம், அந்த சங்கு சக்கரம் தத்துவார்த்தமாக சொல்லிடுது. புரியுதா? சங்கு சக்கரெல்லாம் அப்படி ஒரு அப்படி ஒரு வைகுண்டத்தில் சங்கு சக்கரெல்லாம் கிடையாது. பகவான் அது தத்துவத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சில உபன்யாசர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதோ தப்பாக வழி நடத்தக்கூடியவர்கள் இவங்களாம். அது என்னென்னா, அந்த 5 தலை அது தத்துவார்த்தமாக புரிஞ்சிக்கணும். தத்துவார்த்தமாகவும் பொருந்தும். ஆனால் வைகுண்டத்தில் பகவான் ஆதிசேஷ சயனத்தில் பகவான் இருக்கிறதும் சத்தியம். வைகுண்ட லோகத்தில் அதை மறுக்க முடியாது. அது இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது தத்துவார்த்தமாக நமக்குள்ளே இருக்குது அந்த வைகுண்டம். ஆமாம், நீயே தான் அந்த விஷ்ணு, நீயே தான் அந்த ஆதிசேஷன், உனக்குள்ளே அது தத்துவம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி அது இல்லாத போல் அதை சொல்லி மக்களை திசை திருப்பி தப்பான வழிகாட்டுதல். அது மாதிரி உபன்யாசமும் நான் கேட்டுருக்கேன். ஏன்னா அப்போ அறியாமல் இருந்தேன், அதனால் கேட்டேன். ஆனாலும் என் மனசாட்சி ஒன்று குத்தினே இருக்கும். என்னென்னா,
இதெல்லாம் வைகுண்ட லோகத்தில் பகவான் இப்படி தான் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கிறான், திருப்பாகடலில் பகவான் இருக்கிறான், அதுபோல் லீலா வைகுண்டங்கள் நிறைய இருக்குது, மகா வைகுண்டத்தில் பகவான் இருக்கிறான், கோலோக பிருந்தாவனம் இருக்குது, அயோத்தியா தாமத்தில் ராமர் இருக்கார் அப்படின்றதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டான நம்பிக்கை உண்டு. இந்த அத்வைதத்தில் நான் உபன்யாசம் கேட்கும்பொழுதும் இந்த உலகத்தெல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். இந்த உலகங்கள்லாம் சத்தியம் தான், இந்த உலகம்லாம் சத்தியம், பகவான் சத்தியம் அப்படின்றதில் நான் உறுதியாகவே இருந்தேன். அது இயற்கையாகவே எனக்கு அந்த வைஷ்ணவ கொள்கைகளில் ஈடுபாடு அதிகம். அதான் உண்மை. ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வைகுண்ட வர்ணனே இருக்குது பாகவதத்தில். அப்புறம் அதை எப்படி மறுக்க முடியும்? உனக்குள்ளே இருக்குது வைகுண்டம், உனக்குள்ளே இருக்குது வைகுண்டம், உனக்குள்ளே கைலாசம் இருக்குது, உனக்குள்ளே வைகுண்டம், என்ன தேர்தலாம்? தனித்தனி உலகங்கள். இப்போ நட்சத்திரங்கள் எவ்வளோ கோடி நட்சத்திரங்களை பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் இருக்கும்போது வைகுண்டம் ஒன்று இருக்காதா, பிரம்மலோகம் இருக்காதா, கைலாசம் இருக்காதா? ஏன் இதெல்லாம் நம்ப மறுக்கிறார்கள்? இவெல்லாம் அத்வைதிகள். இறைவனே மறுக்கிறவங்க இறைவனுடைய உலகத்தை மறுக்க மாட்டாங்களா? சொல்கிறாங்க, ஸ்வத்வாமணி பிரம்மணி ரம்சதே நமக அப்படின்னு. உனக்குள்ளே நீ தாண்டா அந்த வைகுண்டம், உனக்குள்ளே அந்த வைகுண்டம் இருக்குது, நீ தாண்டா அந்த கிருஷ்ணன். அது நீ உணரணும். அது உணர்ந்துட்டு தான் நீயே கிருஷ்ணன், நீயே பகவானாக இல்லலாம். என்ன ஒரு இவங்களே கடவுள் ஆகிடுவாங்களாம். என்ன ஒரு முட்டாள்தனம் பாரு. இந்த ஜீவாத்மா சஷ்டான் இந்திரியாணி கர்ஷி, என்னுடைய அம்சம்தான். ஆனால் நீ துன்பத்துக்கு உரியவனாக நீ துன்பத்தில் அவதிப்படுகின்றாய், நீயே நானும் ஒன்று கிடையாது அப்படின்னு கீதையில் பகவான் 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகத்தில் பகவான் க்ளீனாக சொல்கிறான். அமைவம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனக சஷ்டான் இந்திரியாணி கர்ஷதி. அந்த 6 இந்திரியங்களால் இவன் வாட்டி எடுக்கப்படுகின்றான். நான் வாட்டி எடுக்கப்படலை. அதான் பகவான் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கும் பகவான் நமக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே இதுதான். நம்ம பந்தப்படக்கூடியவர்கள், நம்ம மயங்கக்கூடியவர்கள். பகவான் நம்ம சுதந்திரம் இல்லாத, நம்மளாம் சிறு சுதந்திரம் உடையவர்கள். பகவான் பூர்ண சுதந்திரம் உடையவன். பகவான் தான் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இறைவன் கடல் மாதிரி, அந்த கடலுடைய ஒரு துளி மாதிரி நாமலாம். ஆனால் சச்சிதானந்த தன்மைகள் அந்த ஆமாம் கடல்லேருந்து எடுக்கப்பட துளி தானே. அந்த உப்பு கரிப்பு இந்த சின்ன துளிலையும் இருக்குது இல்லையா, அந்த தன்மைகள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம சிறிய வடிவத்திற்கு அது பெரிய வடிவத்தில் பறந்து விரிந்திருக்குது. சமுத்திர பகவானுடைய எல்லை, இந்த ரூபமானது எல்லையற்றது, பகவானுடைய தன்மைகளானது எல்லையற்றது. எல்லாமே அனந்தம், சச்சிதானந்தம் அவருடைய தன்மைகள். ஆனால் நம்மள மாதிரி மனுஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக இல்லை. நீ பகவானை படைக்கலை, பகவான் மாதிரி தான் நீ இருக்க. பகவான் தான் உன்னை படைத்தான், முதல் புரிஞ்சுக்கணும். அதனால் பகவான் நம்மள மாதிரி இருக்கான்ல, பகவான் மாதிரி தான் நீ இருக்கிற. அப்போது மனுஷ ஜென்மா தான் பகவானை அறியக்கூடிய வழின்றதால. ஏன்னா பகவானை மாதிரியே நம்மளை தன்னை சிருஷ்டிச்சிருக்கான் மனுஷனை. ஏன்னா மனுஷன்தான் புத்திசாலியாக மோட்சத்துக்காக முயற்சி பண்ணுவான், பகவான் அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவான். அப்படின்னும் போது அதனால தான் தன் சாயலில் பகவான் படித்தான். மிருகங்கள்லாம் அப்படி படைக்கலையே. ஏன்னா மிருகங்கள் தான். அவைகள் ஆத்மலாபத்தை தேடிக்காது, இருக்குங்களா? அப்போது பகவானுடைய அந்த தன்மைகள் நமக்குள்ளே கொஞ்சம் வெளிப்படுது. நம்ம யோசிக்கிற தன்மை இருக்குது. அப்படி படித்தானே என்ன மாதிரி நீங்களும் அது மாதிரி நீங்களும் என்னுடைய உலகத்தில் நீங்கள் வரணும் அப்படின்ற ஒரு கருணையினால்தான் மனுஷ பிறவின்றது உயர்ந்த பிறவியாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் சாயலில் தான் நம்மளை படைச்சிருக்கானே தவிர நம்ம சாயலில் பகவான் இல்லை. முதல் புரிஞ்சுக்கணும். மனுஷன் படைக்கலை பகவானை, பகவான் தான் மனுஷனை படித்தான். இதை புரிஞ்சுக்கணும். இதான் சொல்கிறேனே, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. அதனால் சரியான ஒரு குரு ஆசிச்சு சரியான வழிகாட்டுதலில் போனால் இஸ்கான் தான் பர்ஃபெக்ட். அது மாதிரி சரியான வழிகாட்டு. அப்போ வேறு ஏதோ குரு தேடிக்கூடாது, வேறு ஏதோ வழியை தேடியும் போகக்கூடாது. தெளிவான வழினால இஸ்கான் தான். இந்த வழிகாட்டுதலின்படி நாம் பயணிக்கணும். நான் இஸ்கானை பற்றி பேசாமல் மற்றதெல்லாம் நான் சுதந்திரமாக பேசும்போதும் கூட நான் வைகுண்ட லோகத்தையோ கோலோகத்தையோ நான் மறுத்ததே கிடையாது. இறைவனையும் நான் மறுத்தது கிடையாது. அத்வைதம் அருவன்னு நான் சொன்னதே கிடையாது. எல்லாம் கலந்ததுன்னு, எல்லாம் பிரம்மம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சொல்லியிருப்பேனே தவிர. ஆனால் நான் என் மனசாட்சி குத்தம் கிடையாது. அப்போ அடுத்த நிமிஷம் நான் மறுத்துடுவேன். இல்லை, பகவான் உலகம் உண்டு, பகவான் உண்டு, பகவானுடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் பேதம் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருப்பேன். நீ பழைய உபன்யாசங்கள் கேட்டால் கூட சொல்லி. அதனால் இந்த இஸ்கான் மாதிரி ஒரு கண்ணை திறந்து விடுற விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. தெளிவாக இருக்கும். இந்த வழியை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் இஸ்கானுக்கு போகிறீங்கன்னா பக்தர்களோடு பழகுங்க. இது மாதிரி பக்தர்கள் மாதிரி வேஷம் போடுறவங்களோட பழகாதீங்க. அவ்வளோதான்.
சீனியர் டிவோட்டிஸ்களோட நல்லா தீவிரமாக இருப்பாங்க சில பேர் சீனியர் டிவோட்டிஸ். அவங்களோட அவங்க வைஷ்ணவரை தவிர வைஷ்ணவ ஃபெஸ்டிவலை தவிர வேறு எந்த ஃபெஸ்டிவலும் கலந்துக்க மாட்டாங்க. வேறு எந்த உற்சவத்துக்கும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. கொஞ்சம் அதையும் எட்டி பார்க்கலாம் இதையும் எட்டி பார்க்கலாம்னு திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆமாம், இஸ்கான் ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும்தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அந்த ஒரு கரெக்டான வழியில் போகிறவங்க அப்படியேப்பட்ட சீனியர் டிவோட்டிஸ்களோடு மட்டும்தான் நம்ம பழகணும். அவங்க வந்து கொஞ்சம் திருத்தணி கொஞ்சம் அதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம், அங்கே என்ன செய்கிறான் பார்க்கலாம், எந்த நேரம் செய்கிற பார்க்கலாம், அந்த குருகுலத்தில் என்ன செய்கிறான், எந்த மடத்தில் என்ன செய்கிறாங்கன்னு போய் எட்டி பார்க்குறாங்க பார்த்தியா. அது அந்த ஃபெஸ்டிவலும் கட்டணம் இல்லையா. அது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்க உண்மையான வைஷ்ணவர்கள் கிடையாது. அது மாதிரி பண்ணுறவங்க இவங்க இஸ்கானுடைய சம்மந்தமான விஷயம் மட்டும்தான். அது ஒரு குருகுலத்தில் இருந்தனா அந்த வைஷ்ணவ தன்மையை மட்டும் ஃபாலோ பண்ணுற சீனியர் டிவோட்டிஸோட மட்டும்தான் நம்ம பழகணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியான கல்வி சரியான பக்தி நமக்கு புகட்டுவாங்க, சரியான வழிகாட்டுதல் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நேர்மையான விஷயம். இதில் ஏதாவது ஒன்றாவது எசகு பசுக்காக நான் சொல்லலை, கரெக்டாக சொல்லுங்கள். இஸ்கானில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது தான். ஒரு இஸ்கான் டிவோட்டிஸ் இப்போ என்னுடைய உபன்யாசத்துக்கு இதை கேட்டான்னா பர்ஃபெக்ட்டுன்னுவான். ஆனால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இதுதான் உண்மை, இதை மறுக்க முடியாத உண்மையை நான் மறைக்கவே மாட்டேன். இருக்கிறத நேச்சர் சொல்லிட்டேன். நான் பார்த்தது கண்டது எல்லாத்தையுமே கேட்டது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் நாம் ஒரு குருஷீட பரம்பரையில் வரேன்னா அந்த குருஷீட பரம்பரையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அதிக பிரசங்கத்தனமாக நம்ம வேறு எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ராம 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 ஹரே கிருஷ்ணா. ராமர் வரல ஹரே கிருஷ்ணா. அதான் சொல்கிறேனே, பகவானே தான் இத்தனை அவதாரங்கள். அதான் சொல்ல வைஷ்ணவ தன்மைகளில் நீ எந்த தெய்வத்தை அதாவது பகவானுடைய அவதாரம் எதை வழிபட்டாலும் நீ சாத்விகமானது தான், இதில் மறுக்கவே முடியாது. ஆனால் வைஷ்ணவர்கள் எதை அங்கீகரிக்கிறாங்களோ அதை வழிபடலாம், எதை அங்கீகரிக்கலையோ அதை வழிபடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி. ஆமாம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாணம் வந்து கிருமி நாசினி பவித்திரமானது. ஆனால் அதுக்காக வந்து ஒரு பிராமணனே ஆனாலும் அவனுடைய மலமானது அசுத்தமானது இல்லையா. அது மாதிரி தான் நாம் என்ன தான் வசதியாக ஆஹா ஓஹோன்னு மற்ற பக்தி இல்லாத அவைஷ்ணவர்கள், அதாவது விஷ்ணு பக்தர்கள் இல்லாத அத்வைதிகளால் கொண்டாடப்படக்கூடிய ராதாக்கள் எல்லாம் இல்லாட்டி மற்ற உபன்யாசங்கள் அவங்க சொல்லக்கூடிய பாகவத பகுதி எல்லாம் வசதியாக இருந்தால் கூட அதை கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் ஒரு பக்தர்கள் வாக்கில் கேட்குறான், தத்துவ புத்துக்கான்னு சொல்கிறான். ஆனால் வைஷ்ணவ தர்மத்தில் வந்திருக்கான், அது ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறான், கொஞ்சம் சொல்கிறான். சரியாக அவங்களுக்கு நிறைய பாண்டித்யம்லாம் இல்லை, பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் பக்தர்கள், அவர் அபத்தமாக சொன்னால் அபத்தவத்தியபி. ஆனால் பக்தர்கள் வாக்கில் கேட்டால் அது அபத்தமாக இருந்தால் கூட அது நம்மளுக்கு பரம பிரயோஜனத்தை கொடுக்கும். ஏன்னா உண்மையான பக்தர்கள் வாக்கில் கேட்கணும். அவர்கள் தான் சாதபகா. இவர்கள் என்ன தான் புலமையோட நிறைய ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி உபனிஷத்து வேதெல்லாம் கரைச்சி குடிச்சு அவங்க ஸ்லோகங்கள் அப்படியே வர்ஷிக்கிறாங்கன்னே அதை பார்த்து மயங்கி இவர்கள் பக்தி இல்லாத அவர்கள் கர்மாவை பற்றியும் ஞானத்தை பற்றியும் தேவையில்லை வரட்டு வேதம் பேசிக்கின்னு கர்மா மீமாசை பற்றி நிறைய பேசி பக்தியை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு கிருஷ்ண பரத்துவத்தை அப்படியே மறைச்சிட்டு முழுசு சொத்து மரமே மறைச்சிட்டு பேசுகிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்கக்கூடாது. இது என்ன தான் வசதியாகவே இருந்தாலும் அப்படியே ஸ்லோகங்களை வர்ஷிக்கிறவங்களாக இருந்தாலும் கேட்கக்கூடாது. இவங்க பாண்டித்யம்லாம் குப்பை, பக்தி இல்லாத பாண்டித்யம். புரிஞ்சுங்க சேத்தனா? அதனால் பக்தி இல்லாத வாக்கில் கேட்குறது விஷம் கலந்த பாலை சாப்பிட்ற மாதிரி. ஆனால் பக்தருடைய வாக்கில் பாகவதம் கேட்குறது அமிர்தத்தை சாப்பிட்றது மாதிரி, அழியாத அமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி. அதுதான் நம்மளை அழியாத நிலை கொண்டு போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, राम 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 श्री राम की जय, आंजनेय स्वामी की जय, श्री प्रभुपाद की जय, सकल साधु मंडली की जय। राम राम राम।